பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அடுத்து யூனிட் 10ல கிராமருடைய சில பாடங்கள். இதுல வந்து கிராமருடைய பாடங்கள் அதிகமா கேட்டது என்னன்னா, அதுதான் முஃப்தாவுடைய முகத்தம் முஅக்கர் கேட்டது. நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு கேள்வி கண்டிப்பா வருது. அது இல்லாம ரீசெண்டா கேட்டதுல முத்தஸ்னா கிலா கில்தா அப்படின்லாம். சர்த்து ஜவாபும் இப்ப ரீசெண்டா கேட்டதுல. ஸோ இந்த டாபிக் மட்டும் இப்போதைக்கு. நம்பர்ஸுக்கு சிம்பிள் ரூல் ஒன்று சொல்லி கொடுத்த 2 பேர் ஞாபகம் இருக்கா? என்னடா சொல்லுங்க என்ன சொன்னேன்னு. இதுல கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்க. இதுல பெருசா சொல்லுவாங்க. ஆனா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். 3 to 9 ஆமா. 3 to 9 உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ப்ளூரலா வரும், மேக்ஸிமம் ஃபேன் மாறி வரும், கசரா வரும். 9 இது வரைக்கும் அவங்க கேட்டதும் இல்ல, கேட்கவும் மாட்டாங்க. அவங்க அவங்க கேட்கறது வந்து 13 மேலதான் கேட்பாங்க. அல்லது அதுக்கு மேல 100 டென்ஸ்ல கேட்பாங்க. 3 to 19ல மட்டும்தான். இப்போ 1s and 2s எல்லாமே என்ன வரும்? என்னது அந்த நம்ம மாதத்துக்கு தகுந்த மாதிரி வரும், நவுனுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். சரியா? உங்களுக்கு எது மெயினா இப்ப கேட்டாங்கன்னா 13-19 தான். 13-19ல அந்த லாஸ்ட் ரெண்டு ஒன்னா வரணும், அவ்வளவுதான். சலாசத்த அஷர ரஜுலன். ஆக்சுவலா சலாச வந்து ஃபர்ஸ்ட் அந்த 3 to 9 கனெக்ட் பண்ணலாம். பட் நீங்க அப்படி பண்ண வேணாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ரெண்டு எப்படி வரும்? சேமா வரும். இதுல இது வந்து மாறி வரும், நம்பர் மாறி வரும். இது என்ன ரூல்னு பார்த்தா, நம்ம 3 to 9 பொதுவா எப்படி வரும்? டிசக்ரியா வரும்ல, அதுதான். 3 to 9 வந்து இந்த நவுனுக்கு டிசக்ரியா தான் வருது இங்கேயும். ஆனா நடுவில் இந்த டென்ஸ் வர்றது 20s வர்றதுதான் ப்ராப்ளம். இந்த 10s 20ஸும் இதுக்கு தோதுவா வரும். அதை அப்படி சுத்தி சொல்றதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ரெண்டும் லாஸ்ட் ரெண்டு சேமா இருக்கும், இது டிஃபரெண்டா இருக்கும், அவ்வளவு. அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு இது போட்டோமே, இது அம்ஷன்ல நம்பருக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு இது எடுத்து அதை ஒவ்வொன்றா காமிச்சு காமிச்சு அந்த துருசோட பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இது ஒண்ணு போட்டு பார்த்தோம். புரியுதா? ஆக்சுவலா இதுல ரெண்டா பிரியுது. இந்த குரூப்ல அனுப்பிச்சா என்னன்னு பாத்தீங்களா முதல்ல? ரைட்டு, நல்லா கேட்டீங்க போங்க. சரி, அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சிருக்கேன். அதான் இது என்னன்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்பர்ஸோட ரூல்ஸை சிம்பிளா ஓரளவு ரொம்ப டைப்பா இல்லாம மேலோட்டமா அதை புரிஞ்சுக்க முடியும், ஆன்சர் பண்ற அளவுக்கு. நம்ம இப்போ இதுல 3 to 10 வரைக்கும் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எழுதிடலாம். எப்போ எப்படி கேட்பாங்கன்னா, ஒருவேளை 20 மேல கேட்டாங்க, ஹண்ட்ரட்ஸ்ல கேட்டாங்க, 1000ல கேட்டாங்கன்னா துருசன்ஸ் இதை வச்சு இதை போட்டு வச்சோம். ஒண்ணு இல்ல, 3ல இருந்து 10s வரைக்கும் இது ரெண்டா பிரிச்சிட்டோம். ரெண்டா ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணோம். ரூல் எழுதுறதுக்கு ஒன்னா சேர்க்கவும் ட்ரை பண்ணோம். ஆனா சேர்த்தா நிறைய சிக்கலாகுதுன்ட்டு பிரிச்சே வச்சுட்டோம். என்னன்னா ரெண்டு விதமா எழுதணும். ஒண்ணு, அந்த ஹரக்கத்தும் சிங்குலர் ப்ளூரல் எப்படி வரும், அததுக்கும் மௌதூதுக்கும். அதத் மௌதுனா புரியுதா? நம்பரும் நவுனும்னு அர்த்தம். சரியா? இப்போ சராசரி அதது, துல்லாவுதா நவுன் அப்படிங்கிறது மௌதூத். அத ஜெண்டருக்கு மட்டும் தனியா பிரிச்சோம். கொஞ்சம் மாறுது, இதுலயும் மாறுது. இப்போ இத சொல்லி சொல்லி நான் அதுக்கு போறேன், புரியும் பாருங்க. நம்ம 3 to 10 நமக்கு படிச்சதுதான். எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கும். 1 to 3யும் கிட்டத்தட்ட அதே தான். எப்படி இருக்கும்? மியாத்தோ சலாசி துல்லாபுன்னு இருக்குதுல்ல, இங்க பாருங்க, இங்க ஃபெமினைன், இங்க ஃபெமினைன், இங்க மாஸ்குலைன். இதே மாதிரிதான் இது. 103ல இருந்து எண்டு வரைக்குமே இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 11ல இருந்து நீங்க 13 படிச்சது வேற. 11ல இருந்து 19 வரைக்கும் சிங்குலரா வரும், நெசப்ல வரும்.
இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன படிச்சீங்க? 11ல 13 to 19 தானே படிச்சீங்க. 13 to 19ல சிங்குலர் நெசப்ல வரும். ஆனா கடைசி ரெண்டும் இது வரும்னு படிச்சோம். ஆனா இங்க ஒரு இது மாறும். 11 to 19ல சிங்குலர் நெசப்ல வரும். அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, 100, 200, 300, அது எல்லாமே மேஸ்குலினாவும் வரலாம், ஃபெமினினாவும் வரலாம். இப்ப சலாசமியா, கம்சமியாலாம் வருதுல்ல, ஜெனிட்டிவ் மாறுது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எங்க பார்த்தோம் அத? இங்க பாருங்க. சலாசமியா, கம்சமியா எப்படி வருது? மேஸ்குலைனா வருது, ஃபெமினைனாவும் வருது. சிங்குலரா வருது, சிங்குலரா போட்டு ஜெனிட்டிவ்ல போடணும், கசரா போடணும். இதே ஜெண்டர் பார்க்கும்போது ஒன்ஸ் அண்ட் டூஸ் தான் இருக்கிறது எல்லாத்துலயுமே ஈஸி. ஆல் ஒன்ஸ் அண்ட் டூஸ்னா என்ன? ஆல் ஒன்ஸ் அண்ட் டூஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? புரியுதா? ஆல் ஒன்ஸ் அண்ட் டூஸ்னா என்ன? வெறும் 1 and 2 இல்ல. 1, 2, 11, 12, 21, 22, 31, 32, 41, 42, 51, 52 அப்படி ஆல் ஒன்ஸ். அதனாலதான் இங்க அப்படி கொடுத்துருக்கேன். அஹத அஷர எல்லாம் சேமா வரும். அதே மாதிரி 32 கொடுத்துருக்கேன். 32 தாலிபத்தன் சேமா வரும். இதுல பிரச்சனையே கிடையாது. ஒன்ஸ் அண்ட் டூஸ்ல மட்டும் ப்ராப்ளமே இல்லை. சிங்குலரா வரும், நவுன் ஒன் சிங்குலர் நெசப்ல வரும், ஜெண்டர் சேமா வரும். 3 to 10 வந்து இங்க படிச்சோம் இல்லையா, டிஸ்அக்ரி பண்ணும். ப்ளூரல்ல வரும். நம்ம சேர்த்து இருக்கலாம். நம்ம வெறும் இதை பார்த்துட்டு இந்த மௌதூதோட எழுதாம விட்டுட்டோம் பாருங்களேன். என்ன கேஸ்ன்னு எழுதல, சேர்த்துருக்கலாம். என்ன இப்பதான் யோசனை. அதான் ஒரு வாட்டி ஒரு தடவை ஒண்ணு, இன்னொரு யோசனை வரும்ல. சரி, ஓகே, வாங்க. இதுல நம்ம நவுன் வந்து மௌதூத் வந்து ப்ளூரலும் ஜெனிட்டிவ்ல வரும். டிஸ்அக்ரி வித் ஜெண்டர், அப்புறம் கீழே நவுன் வில் பி ப்ளூரல் ஜெனிட்டிவ்னு எழுதணும். பாத்துக்கலாம். அப்புறம் 20 to 90, 20 to 90 இதுல இந்த ஹண்ட்ரட்ஸையும் தௌசண்டையும் சேர்த்தோம்ல, ஆனா டென்ஸை சேர்க்கல. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இது எல்லாமே முஃப்ரது ஜெனிட்டிவ் கேஸ்ல வருதா? இங்க பாருங்க, மேஸ்குலின் ரெண்டாவா இருக்கு, ஜெனிட்டிவ் கேஸ்ல வரல. இங்க டென்ஸை பாருங்களேன், நெசப்ல வரும். அதனால டென்ஸை மட்டும் தனியா போட்டோம். எதுல? இங்க நவுனுக்கு சொல்லியிருக்கேன், இங்க மேஸ்குலின் ஃபெமினைன் ரெண்டாவும் வரலாம். 20s வந்து, ஆனா இதுல 20 20 to 90 மட்டும் நெசப்ல வரும். இப்போ ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்லாம் இதுல வரும். இங்க ரெண்டுமே புரியணுன்றக்காண்டி திரும்பவும் அது இங்க கொடுத்துருக்கேன். இங்க நம்ம எங்க தெரியுமா தப்பு பண்ணுவோம்? மேஸ்குலைன் ஃபெமினைன்ல மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். மேஸ்குலைன் ஃபெமினைன்ல ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும். ஹரக்கத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஹரக்கத்துல ஹரக்கத்தை நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அதனால ஹரக்கத்து தனியாகவும் எழுதுனேன். ஹரக்கத்து வந்து 3 to 10, 102ல இருந்து 103 இருந்து எண்டு வரைக்கும் ப்ளூரல்ல நெசப்ல வரும். இங்க பாருங்க, 103க்கு மேல அதையும் காட்டிடுறேன். 103ங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த மியத்தம் சலாசத்துல்லா இருக்குதுல்ல, 105, 103, இங்க பாருங்க, ப்ளூரல் கஸ்ரா. புரியுதா? ப்ளூரல் கஸ்ரா, அதான் இங்க போட்டிருந்தேன். சேம், இது ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. நமக்கு டிஃபரன்ஸ் ஆகிறது என்னன்னா இந்த 11ல இருந்து 102 வரைக்கும் தான். 102லயுமே ஒன்ஸ் அண்ட் டூஸ் போயிடும். மற்றது 13ல இருந்து 99 வரைக்கும், 11 to 9, 13, 99 கரெக்ட் தான். இது கூட மாத்திரலாம். இது எப்படி வரும்? சிங்குலரா நெசப்ல வரும். ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். இத சொன்னா புரியுற மாதிரியே இருக்கும், ஆனா திரும்ப எடுத்து படிச்சாதான் மனசுல நிக்கும். தனியா பாக்குற வரைக்கும் மனசுல நிக்காது. நீங்க புரிஞ்சுச்சுன்னு விட்டீங்கன்னா அது போயிடும். சோ அந்த போட்டோ திரும்ப கூட அனுப்புறேன். நீங்க இதையும் இந்த இது என்னது துருசையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். நான் இதையும் மேட்ச் பண்ணி தான் அதை நான் போட்டேன். அவ்வளவுதான். ஆனா இப்ப யோசனை வருது, நான் இதையும் இந்த நவுனுக்கும் எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இது டிஸ்அக்ரி வித் அக்ரி வித் ஜெண்டர்னு எழுதியிருக்கோம்ல, எழுதிட்டோம். அது கரெக்ட் தான். இப்ப நவுன் எப்படி வரும்? சிங்குலர், அக்யூசேட்டிவ், ஜெனிட்டிவ், ப்ளூரல்னு எழுதணும்ல, அது மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. சரி, அப்ப எழுதலாம். இப்ப அது யோசிக்க நேரம் இல்ல. நான் அன்னைக்கு இது எழுதின சூழ்நிலைக்கு அது தோணல. பட் இந்த ஹரக்கத்தை பார்த்துக்கோங்க, நான் போல்டு பண்ணியிருக்கேன். சிம்பிளா பண்ணணும்னா அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து இது பிலாவ் இசைஸ் அது 2 மட்டும் பார்க்கணும். லோகர் முடிச்சுட்டு பார்ப்போம். ஜும்மா முடிச்சு. சரி, நீங்க எத்தனை மணிக்கு அப்ப வர்றீங்க? ஓகே, அப்ப இன்ஷால்லா போயிட்டு வாங்க. பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum warahmatullah. நான் அபூபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மத் காலேஜ், திருச்சி. இன்னைக்கு உதா ஹபருடைய பாடம் பார்க்க போனோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நேற்று 2 பாடம் பார்த்துருந்தோம். ஆக்சுவல் நாய்புல் ஃபைல் வந்து லர்ஃபா ஜார் முஜரர் வந்தால் என்ன, அது மஜ்ஹூலா வரும்போது லாசி முத்தாது என்ன வரும், லாசி முத்தாதோடைய அந்த பாடங்களும் ஐ லிங்க்ல அந்த போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பாடங்களோட லிங்க்கும் இருக்கும், ஒன்னா கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி ஃபைல எப்போ வந்து ஃபைலுக்காண்டி ஒன்னா சாக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதுலேயும் ஜெண்டருடைய பாடம் வரும், அரிஃபார் பிகினர்ஸ்ல வரும், அதுவும் அந்த ஐ லிங்க்ல கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனுடைய பாடங்கள் எல்லா லெசனுடைய பாடங்களும் இருக்கும், அதை ஒரு தடவை வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்கோங்க. தென் கம்மிங் டு டுடேஸ் லெசன், இன்னைக்கு என்னன்னா முப்ததா ஹபர் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக முப்ததா ஹபர் வந்து இது அன்னஹு அலிஹால வந்து முன்னாடி உள்ள பாகங்கள்ல முடிஞ்சிருக்கும், இப்திதாயிலே பாடங்கள் முடிஞ்சிருக்கும். இங்க என்ன சொல்லுவாங்கன்னா முப்ததா ஹபரே கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும் போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாடம். அது முப்ததா ஹபருடைய தலைப்பு கீழே இந்த 5 பாடம் வருது. 5 பாடம். அதுல முதல் பாடம் என்னன்னு கேட்டா முபுத்ததா எப்போ நக்கிராவா வரும் அப்படிங்கிறது. முபுத்ததா எப்போ நக்கிராவா வரும். நமக்கெல்லாம் தெரியும் முபுத்ததா எப்பவுமே மாரிஃபாவா தான் வரும். முபுத்ததா எப்பவுமே எப்படி வரும்? மாரிஃபா வரும். இப்போ இங்க அல் அலியுன் முஹத்தபுன், அல் அலியு அப்படிங்கிறது பேரு, முபுத்ததா, முஹத்தபு அப்படிங்கிறது ஹபர். அஸ் ஜராஅத்து அலிஃப்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே முபுத்ததா ஹபர் தான், முபுத்ததா மாரிஃபா இருக்குது. அலி வந்து பண்படுத்தப்பட்டவன், அஸ்ஸராத் இமாது சர்வா, கல்ச்சருடைய தூணே வந்து விவசாயம் தான். அந்த முஜித்தூன் எல்லாம் முடி செய்யக்கூடியவன். ஹாதி மினாத் இஸ்கந்தரியா, இந்த இஸ்கந்தரியாவுடைய மினாரா இது. இந்த ஹாதிகளை இஷ்மா இஷாரான்றது காட்டுறது. அதே மாதிரி சாஹிபுல் ஹாஜதி மோதுல் வின்ஜாசியா, சாஹிபுல் ஹாஜாங்கிறது முலாஃப் முலாஃபிலை, அலிஃபாவின் பக்கம் முலாஃபா இருக்கிற இது மாரிஃபா தான். ஸோ முலாஃப் முலாஃபிலை சேர்த்து முப்ததாவா இருக்கும், இது எல்லாமே ஹபர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சது தான், எல்லாமே முப்ததா மாரிஃபா இருக்கு. அதான் இங்க சொல்லுவாங்க யஷ்தமில் குல்ல மிசாலின் ஃபில் தாயிஃபத்தில் அலிஃப், இதா அலிஃப் அலா முப்ததா வல் ஹபர் வ இதா ரஜஅத இலா குல்லி முப்ததா ஃபிஹா ராயத்து மாரிஃபத்தன் மிம்மா பினஃப்ஸிஹி. இது எல்லாமே எப்படி இருக்கும்? மாரிஃபாவா இருக்கலாம், முப்ததாவும் ஒன்னா இம்மா பினஃப்ஸிஹி அதுவே மாரிஃபா, அலியுன் பேர் சொன்னாங்களா பேர் அப்படிங்கிறது மாதிரி, இம்மா பில் இதாஃபத்தில் மாரிஃபா அல்லது இலாஃபத் மூலமா. இங்க பேரு மாரிஃபா, இங்க அஸ்ரா அலிஃப்லாம் மாரிஃபா, அந்த வந்து லமீர் ஒன்ன டைரக்டா சொல்றது, முஹாத்தப், ஹாதி இஷாரா, இதெல்லாமே டைரக்டா வர்ற முப்ததா. இங்க முதாஃபாகவும் மாரிஃபாக ஆக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பாடமும் இருக்கு. ஸோ இது எல்லாமே மாரிஃபா வந்திருக்கு. ஹாதா ஹுவல் அசலு ஃபில் முபுத்ததா ஹத்தா இதா உஹ்பிர தன் மாரூஃபின் முஅய்யன். இதுதான் அசல். அசல்னா என்ன? இதுதான் ஒரிஜினல், நமக்கு தெரிஞ்சது படிச்சது. ஆனா இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா வயஷ்தமில் குல்ல மிசாலின் தாயிஃபத்தில் பா அலா முப்ததா ஹபர். பா கேட்டகரியில இங்க உள்ள அந்த முப்ததா ஹபரை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பா வால் முபுத்ததா ஃபி ஜமீல் அம்சிதா நக்கிரா. இந்த முப்ததா வந்து எல்லா எக்ஸாம்பிளுமே நக்கிராவாக தான் இருக்கு. எது முப்ததானா இந்த முஜ்தஹிதுன், இது வந்து
நக்கீரா. கரீமுன் இது என்னது நக்கீரா. அப்ப தாலிபு ஹசானின் இது ஒரு நக்கீரா. ஜஹரத்துன் சஃப்ரா. இது ஏன் ரெட்ல போட்டிருக்கேங்கிறத சொல்றேன். நான் ப்ளூல மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து முபத்ததா நக்கீராவா இருக்குங்கிறத காட்டுறேன். இது ஏன் நக்கீராவா வந்திருக்குன்னு சொன்னா முத்தாஃபி ஜமீல் அம்ஸ் நக்கீராவா இருக்கு. கைர அன்னக்க என்றாலுமே கூட அன்னக்க தம்மல்த ஹாதிஹி நக்கீராத் இந்த நக்கீராவை எல்லாமே நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணி என்னன்னு ஃபைன் பண்ணி பார்த்தா அன்னஹா மஸ்பூகத்தன் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? பின் நஃபி. அதுக்கு முன்னாடி ஒன்னா நஃபி வந்திருக்கு. அவில் இஸ்திஃப்ஹாம் இஸ்திஃப்ஹாம் வந்திருக்கு. இங்க பாருங்க, மா இங்க நஃபி, ஹல் அப்படிங்கிறது இஸ்திஃப்ஹாம். இது ரெண்டுமே என்னது? இஸ்திஃப்ஹாமா வந்திருக்கு. அன்னன் நக்கீரா பிதாலிக்கு அஃபாதத் உமூம இந்த நஃபியும் இஸ்திஃப்ஹாமும் நக்கீரா தான். இந்த நக்கீரா ஒரு ஜென்ரலை குறிக்குது. முஜ்தஹிதுன் யாருன்னா முயற்சி செய்யறோம். முயற்சி நிறைய பேர் இருப்பாங்க. கரீமா அப்படிங்கிறது அது யாரு? சோ இந்த ரெண்டு நக்கீராவும் ஒரு பொதுவானதை குறிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து ராய்த அன்னஹா முஹஸ்ஸஸுன் பிலாஃபத்து நக்கீரா இன்னும் ஒரு சில நக்கீரா பின்னாடி வருது. அது வந்து முஹஸ்ஸஸத்துன். இது இங்க கவனிக்க வேண்டியது. முஹஸ்ஸஸத்துன் இங்க உம்மும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா சில நக்கீரா உம்மும குறிக்கும். உம்மும்னா பொதுவான ஜெனரலா குறிக்குது. அது ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள். ஹல் மாவும் ஹல்லும் இஸ்திஃப்ஹாமும் நஃபியும் ஜெனரலா குறிக்கிறது. வராய்த் அன்னஹா முஹஸ்ஸஸத்துன் பிஇலாஃபா இலாஃபத்தை குறிக்கிறது. கீழே வர்ற இந்த வஸ்ஃபு முலாஃப் ஜார் மஜ்ரூர் இது எல்லாமே வந்து ஒரு முஹஸ்ஸஸ்னா இந்த நக்கீரா எல்லாமே ஒரு குறிப்பை குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்துல இந்த உம்மூமு குசூஸ் அப்படிங்கிற கவனம் செலுத்த வேண்டாம். இங்க நான் என்ன சொல்றேன்னா எப்ப நக்கீரா வரும்னா இந்த 6 விஷயம் தான் நக்கீரா வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 6 விஷயத்துல என்னன்னா ஒன்னு இஸ்திஃப்ஹாம் நஃபி இஸ்திஃப்ஹாம் சொல்லிட்டாங்கல்ல. அடுத்து வந்து வஸ்ஃபுன்னு சொன்னா சாரி இங்க இருக்கு வில் இலாஃபத் இல்ல நக்கீரா. நக்கீராவின் பக்கம் இலாஃபத்தாக இருந்தால் நக்கீராவின் பக்கம் இலாஃபத் ஆச்சுன்னா எங்க தாலிபுல் இஹ்சானின் உபகாரத்தை தேடுபவன். இப்ப நின்றுகிட்டு இருக்கான். உபகாரம் தேடுபவன் நின்றுக்கணும். இஹ்சானின்றது இங்க பாருங்க முதாஃப் இலைஹி இங்க நக்கீரா. சோ நக்கீராவின் பக்கம் முதாஃபாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் இலாஃபத்து பின் நக்கீரா. அவுல் வஸ்ஃபுனா தெரியும் மௌசூஃப் சிஃபத்து. ஜஹரத்துன் சஃப்ராஉன் எல்லோ கலர் பூ. ரபுலத் வாடிருச்சு. எல்லோ கலர் ஃப்ளவர் என்னவாயிருச்சு? வாடிருச்சு. அவ் தக்தீமில் ஹபரி அலைஹா ஹபர் வந்து முகத்தமா வந்துச்சுன்னு சொன்னா இங்க ஃபீக்க ஷமமுன்றது ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்னா ஷமமுன் ஃபீக்கா இப்படிதான் இருக்கும். இங்க ஃபீக்கன்றது எப்ப இது தக்தீம்ல வரும் அப்படிங்கிறது இதே முத்தல் அடுத்த பாடங்கள்ல வருது. ஜார் முஜ்ரா வந்தா முபத்ததா ஹபர் வந்து முன்னாடி வருங்கிறது வருது. அங்க பாப்போம் ரெண்டுமே வரும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஹபர் முகத்தமா இருக்கு, முபத்ததா முஅக்கரா இருக்கு. அதனால இங்க பாருங்க இந்த ரெட்ல மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இது இப்படி கூட மார்க் பண்ணலாம். ஆக்சுவலா நான் முபத்ததா ப்ளூலயே மார்க் பண்ணிக்கிறேன். இது முபத்ததா ப்ளூ தான், இது ப்ளூ தான். இது வந்து ஹபர் முகத்தம். இதை வந்து நான் ரெட்ல போட்டுக்கலாம். இது வந்து லர்ஃப் அடுத்ததுல சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இப்ப ஜார் மஜ்ரூர் வந்தா ஹபர் முகத்தமா வரும். ஷமமுங்கிறது முபத்ததா. அது லர்ஃப்னா தெரியும் சமான் மக்கான் இந்திங்கிறது மக்கான குறிக்கிறது. இது லர்ஃப் இந்தி அப்படிங்கிற வார்த்தை. இது வந்து ஹபர் முகத்தம். கிதாப்ங்கிறது முபத்ததா. சோ இந்த 6 இடங்கள்ல முபத்ததா நக்கீராக வரும். எந்தெந்த இடம்? நஃபியா வந்தா, இஸ்திஃப்ஹாமா வந்தா, நக்கீராவின் பக்கம் முதாஃபா வந்தா, மௌசூஃப் சிஃபத்தாக வந்தா, ஹபர் முகத்தமா வந்தா. ஹபர் முகத்தம்ங்கிற ஜார் மஜ்ரூரா வரும் பொழுதும் லர்ஃபா வரும் முகத்தமா வரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன இங்க பொதுவா சொன்னாங்கன்னா இது தெரிஞ்சுக்காங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். என்ன சொன்னாங்கன்னா இந்த நஃபீல இஸ்திஃப்ஹாம்லையும் இந்த நக்கீரா வந்து உம்மும குறிக்குது, பொதுவானதை குறிக்குது. அடுத்து முஹஸ்ஸஸ் இந்த ஒரு சில நக்கீரா குறிப்பானதை குறிக்குது. எதுன்னா இலாஃபத்து, வஸ்ஃபு, ஜார் மஜ்ரூர், லர்ஃப் இது 4 இந்த குறிப்பை குறிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ஹிண்டா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. சோ இது சின்ன பாடம் தான். என்னன்னா இந்த பாடத்துடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முபத்ததா எப்ப மாரிஃபாக வரும், 6 இடங்கள்ல நக்கீரா வரும். 6 இடங்கள் எப்ப நக்கீரா வரும்னா அதுக்கு முன்னாடி நஃபி வந்து வரும்பொழுது கைதா பாத்துடலாமே கிளியரா இருக்கும். எங்க அசுலஃபில் முபத்ததா யக்குன மாரிஃபா. முபத்ததா எப்படிதான் இருக்கணும்? மாரிஃபாவா தான் இருக்கணும். வயக்கவும் நக்கீரா நக்கீராவாக முபத்ததா வரும். இதா தல்லத் அலல் உம்மூமி பொதுவானதுக்கும் குறிக்கும் போது. மேல நான் சொன்னேன் அது எப்போ கமா சபகத் நஃபி வல் இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாமும் நஃபியும்
முன்னாடி வரும்பொழுது அது இஸ்திஃபா நஃபி வந்து பொதுவானதை குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இஸ்திஃபா நஃபி வந்தா நக்கிரா வரும். அடுத்து தல்லத்தல் ஹுசூஸ் ஒரு குறிப்பானதை குறிச்சுன்னா அக்கிலா மாரிஃபா தான் ஒரு குறிப்பை குறிக்கும், நக்கிரா சில இடங்களை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பன்னா இதா உலிஃபத்தில நக்கிரா நக்கிராவின் பக்கம் முதாஃபாக வந்தால் இங்க சொன்னேன் இல்லையா தாலிபி ஹசானின் ஈசானிங்கிறது முதாஃப் இலைஹி தாலிப்ங்கிறது முதாஃப் இது வந்து நக்கிராவாக தான் இருக்கு. அவில் வஸ்ஃபாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லது தகத்துமா ஹமருஹா ஹபர் வந்து முன்னாடி முந்தி வந்தா எப்ப ஹபர் முன்னாடி வரும் லர்ஃபா வரும்போது ஜார் மஜ்ரா வரும்போது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தனித்தனி எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சோ இந்த 6 இடங்கள்ல முபத்ததா நக்கிரா வரும். நஃபி, இஸ்திஃபாமு, முதாஃப், வஸ்ஃப், ஜார் மஜ்ரூர், லர்ஃப் இந்த 6 இடங்கள்ல இந்த 6ல இந்த ஃபர்ஸ்ட் 2 உம்முமும் அடுத்த 4 ஹுசூஸுங்கிறத சொல்றாங்க. கிளியரா? சரி இந்த வயசுல ஞாபகம் வச்சுக்க புரியறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 6 இடங்கள்லயும் முபத்ததா நக்கிரா வரும் என்பதை மட்டும். சோ சின்ன பாடம். அடுத்த பாடம் என்னன்னா மவாலி ஹலிஃபில் முபத்ததா உஜூபன் எந்தெந்த இடத்துல முபத்ததாவை கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். 4 இடங்களை கண்டிப்பா முபத்ததா டெலீட் ஆகும். எங்கன்னா இப்ப நியாமல் ஃபாத்திஹ் சலாஹுத்தீன் சலாஹுத்தீன் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிறாங்க. நியாமத் உம்முல் அஸ்மா பின்த் அபூபக்கர் அஸ்மா வந்து நல்ல தாய். பியாச ஹுலுக்கு ஹுல்ஃபுல் வாதி வாக்குறுதியை முறிப்பது மோசமான செயல் அப்படிங்கிறாங்க. யக்ததி பி உமரை கெல்காதில் நேர்மையான உமரை நீ பின்பற்று. இது தனி லாயிமல் ஹசீஸ் இந்த கஞ்சன் இழிவானவனை விட்டு நீ ஒதுங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த சத்தக் அல்ல ஃபக்கீரில் மிஸ்கின் ஃபக்கீருக்கு நீ சதகா செய். இதுல சுபாத்துன் ஃபி ஷித்தத்தின்னு சொன்னா கஷ்டமா ஷித்தத்துல என்னோட கஷ்டமான நேரத்துல நான் உறுதியா இருப்பேன். கஷ்டமான நேரத்துல உறுதியா இருப்பேன். அஃபூன் வாசிவோன் நான் வந்து விசாலமா நான் மன்னிக்க கூடியவன். சபுருன் ஜமீல்னா அழகான பொறுமை. திம்மத்தினா என்னுடைய பொறுப்புல அகல அண்ணா ரிதால் கசல என் சோம்பேறித்தனத்தை நான் எடுத்துக்குவேன். சத்தியமாக அர்த்தம் இந்த இடத்துல திம்மத்திங்கிற வேர்டு நீ கரெக்டா செஞ்சா பிராமிஸான்னு அர்த்தம். திம்மத்தி உனுக்கி உனக்கிங்கிற பிராமிஸை குறிக்கும். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 இடத்துலயும் டெலீட் பண்ணிருக்காங்க. எங்கன்னா இங்க பாருங்க இந்த 4 இடம் என்னன்னா உந்தூரிலா தாய்ஃபத்தில் ஓலா தஜித் அன்னஹா தஷ்டமிலு அலல் அம்சலத்து ஞாமா அபியாச. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஞாமா அபியாசாவோட இதா இருக்கும். இங்க ஞாம அபியாசா முன்னாடி ஆக்சுவலா இதே அன்னஹாலியால முன்னாடி ஞாமா அபியாசோட பாடம் நடத்தி இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்க் இருக்கும், ஒரு தடவை போய் பாருங்க. அந்த பாடத்துல சொல்லியிருப்பாங்க என்னன்னா அது சபக்கலக்க நமக்கு முன்னாடி பாடம் படிச்சிருக்கோம். அண்ணல் மஹ்சூஸ ஞாமா அபியாச ஞாமா அபியாசோடைய மஹ்சூஸ் ஞாமா அபியாசல யார சொல்றோம். இப்ப ஞாமா அபியாசல இங்க சலாஹுதீனை சொல்றோம், இந்த ஞாமா அப்படிங்கிற இங்க அஸ்மாவை சொல்றோம், இங்க ஞாமாங்கிறதுல வந்து இந்த வாக்குறுதியை முறிக்கிறத சொல்றோம். இதான் மஹ்சூஸ். எதை நம்ம குறிப்பா சொல்ல விரும்புறோமோ அதுதான் மஹ்சூஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மஹ்சூஸ்க்கு வந்து 2 யாராப் வரும். ஒரு யாராப்னா யோரேபா ஹபர் முபத்ததா முபத்ததா ஹபரா வைக்கலாம். 2வது யோரேபா முபத்ததா ஜும்லா ஜும்லாக்கு ஒரு முபத்ததா வைக்கலாம். சோ அந்த மஹ்சூஸ் வந்து நியமாபியாசோட மஹ்சூஸ் வந்து முபத்ததா வரும் ஹபரா வரும். அது எப்படி வருங்கிறது அந்த லெசன்ல தான் நடத்திருக்கோம், போய் பாத்துக்கோங்க ஒரு தடவை. இங்க என்ன பாருன்னா ஒரே ஜரத் யாராபி அன்னோ ஹபர் அல் முபத்ததா. இப்ப நீங்க ஹபரா இங்க வச்சீங்கன்னு சொன்னா அங்க என்னன்னா அங்க முபத்ததா மஹதூஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம். கானல் மஹதூஃபன் உஜூபன் இந்த முபத்ததா வந்து வாஜிபா மேண்டேட்டரியா டெலீட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஆக்சுவலா இங்க என்ன வரும்னா இப்படி வரும். நியாமல் ஃபாத்திஹு நியாமல் ஃபாத்திஹுங்கிறது ஹுவ இந்த ஹுவங்கிறது டெலீட் ஆயிரும். சலாஹுத்தீன் ஹுவங்கிறது முபத்ததா, சலாஹுத்தீன் அப்படிங்கிறது ஹபர். இங்க ஹுவாங்கிறது தான் டெலீட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க மஹ்சூஸ் வந்து ஹபராக யூஸ் பண்ணால் இங்க என்ன சொல்றாங்க சலாஹுத்தீங்கிறதா மஹ்சூஸ், இது முபத்ததா வைக்கலாம் ஹபரா வைக்கலாம். எப்படி வைக்கலாங்கிறது அந்த வீடியோல இருக்கு. இப்ப ஒருவேளை நீங்க ஹபராக வச்சீங்கன்னு சொன்னா இங்க முபத்ததா டெலீட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. எங்க ஃபைதா ஜரைத ஃபி ஆராபி அன்னோ ஹபரன் ஒருவேளை இங்க ஹபரா வச்சீங்கன்னு சொன்னா லீ முபத்தல் மஹ்தூஃப் அங்க முபத்ததா என்ன டெலீட் ஆயிருக்கு. முபத்ததா என்ன வரும்னா ஹுவ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க. சோ நியாமா பேசாவுடைய ஹபர்ல முபத்ததா டெலீட் ஆகும். 1. 2வது தம்முல் தாயிஃபத்து சானியா செகண்ட் கேட்டகரி பாருங்க. எது இந்த எக்ஸாம்பிள்ஸ் அதுல தரா ஆஹிரா சிஃபாத் அல் மர்ஃபுஆ லாஸ்ட்ல சில சிஃபாத்கள் பாப்பீங்க. மர்ஃபுஆத்தன்னா ரஃபா வந்திருக்குங்கிறாங்க. ஆதிலு ஹசீசு மிஸ்கீனு இது எல்லாமே என்னதுதான் சிஃபத் தான், எல்லாமே ரஃபா வந்திருக்குங்கிறாங்க.
இங்க ஹசீசு ஆதில் ஹசீஸ் இந்த மாதிரி வக்கான வாஜிபன் தத்தபிய குல்லு சிஃபத்தின் மௌசூஃபிஹா ஒவ்வொரு சிஃபத்தும் மௌசூஃப வந்து தத்தபியு பின்பற்றி வரணுங்கிறாங்க. அதாவது மௌசூஃப் சிஃபத்து வந்து 4 விஷயங்கள சேமா இருக்கு, நம்ம படிச்சிருப்போம். டெஃபினிட்னஸ், ஜெண்டர், நம்பர், கேஸ் எண்டிங். ஸோ ஜெண்டர்லயும் கேஸ் எண்டிங்லயும் இங்க சேமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இங்க ஆதில் வந்து சிஃபத்தாக வைக்க முடியாது. மௌசூஃப் உமர் இங்க மௌசூஃப். இப்போ இக்ததி பி உமர அல் ஆதில் அப்படிங்கறத மௌசூஃபா வச்சோம்னா இது எப்படி வரும்னா அல் ஆதிலின் வரணும். அல் ஆதிலி ஆக்சுவலா ஆதிலின் வந்தா இது சிஃபத்தா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே சிஃபத்து இல்ல. ஏன் சிஃபத்தா இல்லன்னா இங்க ரமால இருக்கு. இப்ப இங்க இது தனிபா லைமல் ஹசீச, ஒருவேளை இங்க ஹசீசன்னு சொன்னோம்னா இது மௌசூஃபு இது சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இது லம்மால இருக்கிறதுனால, மூணுமே லம்மால இருக்கிறதுனால இது சிஃபத்தாக இல்ல. அதுதான் இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, தத்தபியு குல்லு சிஃபத்தின் மௌசூஃபிஹா, சிஃபத் எல்லாமே மௌசூஃபை பின்பற்றணும். சோ இங்க இது சிஃபத்தா வச்சோம்னா இங்க கஸ்ரா வந்திருக்கணும், இங்க ஹசீசுகள் அம்மா வந்திருக்கணும், மிஸ்கீன அலல் ஃபகீரில் மிஸ்கீனி சாரி மிஸ்கீனி அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா இங்க மௌசூஃபு சிஃபத்தா வைக்கணும். ஆனா மௌசூஃப் சிஃபத்து இல்ல. ஏன் இல்லன்னா இங்க மௌசூஃபை இதை பின்பற்றி வரல, இங்க லம்ம மர்ஃபுவா அப்படின்னாங்க. என்னவா இருக்கு, எல்லாமே வந்து மர்ஃபு ரஃபா வந்திருக்கு, என்ன வரல சிஃபத்தை பின்பற்றி வரல. வலாக்கின்ன லம்மா கானத் திக்ரு ஹாதிஹி சிஃபாத்த கைர லரூரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிஃபத்தை சொல்வது தேவையில்லை. கைர லரூரினா நமக்கு தேவையில்லை. தாயினல் மௌசூஃப், இந்த மௌசூஃபை குறிப்பா சொல்றதற்காக வேண்டி சிஃபத் சொல்ல தேவையில்லை. எப்படின்னா உமரை பின்பற்றின உமர் ஆதில் அப்படிங்கிறது, உமர் நீதிவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? உமர் இல்லாஹ்னு நீதிவான், உமர்னாலே எதனாதான் ஆதில் தான். இந்த இது எடுத்துட்டாலும் தேவையில்லை. பாக்கி என்னதுதான் கரெக்ட் தான். பைத்தன் லைபல் ஹசீசா, லைம்னாலும் ஹசீஸ்னாலும் இழிவானவன் தான் அர்த்தம். சோ இந்த இழிவானவனை அந்த ஹசீஸை எடுத்துட்டாலும் அர்த்தம் ஒண்ணுதான். இங்க என்னன்னா இந்த இழிவுங்க இதுவும் இழிவானது கஞ்சன்ற அர்த்தமும் இருக்கு, இழிவானவன் கொஞ்சம் கேள்வி கேட்டவன் அர்த்தமும் ஹசீஸ் அந்த அர்த்தம் தான். இங்க பாருங்க, இது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபக்கீர்னாலும் ஏழை தான், மிஸ்கீன் அப்படின்னாலும் என்னதான் ஏழை தான். இங்க மிஸ்கீனை எடுத்துட்டாலும் மீனிங் ஒண்ணுதான், ஃபக்கீருக்கு நீ உதவி செய்யறது அர்த்தம். அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க, கைர வரூரி. இந்த சிஃபத்துகள் இருக்குது இல்லையா, இந்த எந்த சிஃபத்து, ஆதிலு, ஹசீஸு, மிஸ்கின், இந்த சிஃபத்துகள் இங்க மௌசூஃபுக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறான். கைர தேவையில்லாத ஒண்ணு. வக்கான கர்லும் மின்ஹா, நாம ஏன் அதை சொல்றோம், தேவையில்லதான் இருந்தாலும் நாம ஏன் அதை சொல்ற நோக்கம் என்னன்னா மதஹு புகழ்வதற்காக வேண்டி, ரம்மு இகழ்வதற்காக வேண்டி, தரஹும் இரக்கம் காட்டுவதற்காக வேண்டி இதை நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நீதிவான் உமர், இங்க நீதிவான்றது உமர்ல புகழ்றோம், இழிவானவனை விலகிக்கோ அப்படிங்கிறோம். இழிவானவன்கிறது திட்டம், வியாச போட்டு சொல்றது மாதிரி, ரம்மு இழிவு சொல்றது. ஃபக்கீருக்கு உதவி செய்ப்பானா இறக்கம் காட்டுறோம், ஏழைக்கு என்ன செய்ய, நீதிக்கு போருக்கு இறக்கம் காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க மதஹு தம்மு தரஹும் சாக கதாவுஹா அனின் மௌசூஃபிஹா. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சிஃபத் தேவையில்லாம வந்துச்சுன்னு சொன்னா, தேவையே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் மௌசூஃபுக்கு சிஃபத்தை கட் பண்ணுவது கூடும். சிஃபத்தை சாக்கத்தோனா இந்த சிஃபத்து வராமையும் கட் பண்றதுன்னு சொன்னா சிஃபத்து வராம மௌசூஃப் முதல்ல சொல்லலாம். அலான் தக்குன சிஃபத்து ஹபர் இல் முபத்ததி மஹதுஃபு உஜூபன். சோ இந்த இடத்துல இத சிஃபத்தாக வரல, ஹபரா வந்திருக்குங்கிறான். இங்கதான் இங்க விஷயமே வருது. இப்ப இங்க மேல சொன்ன இந்த 3 லைனுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஃபத்து மௌசூஃபுக்கு சிஃபத்து கிடையாது. என்ன கிடையாது, மௌசூஃபுக்கு சிஃபத்து கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இது ஒன்னா வரணும், இது தேவையில்லைங்கிற 2 காரணம் சொன்னாங்க. அப்ப இது என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்டா, சிஃபத்து இல்லாம என்னப்பா அப்படின்னு கேட்டா இங்கதான் சொல்றாங்க ஹபரன் லீல் முபுத்ததையில் மஹதூப். என்னதான் இருக்கு, இது ஹபரா இருக்கு. எப்படி எதுக்கு ஹபரா இருக்குன்னா இங்க அங்க முபுத்ததா டெலிட் ஆயிருக்கு. எப்படி வரும்னா இங்க பாருங்க, எக்கத்ததில் உமர ஹுவல் ஆதில், நீ வந்து இவரை பின்பற்று, உமரை பின்பற்று, ஏன்னா அவர் வந்து நீதிவான் அப்படின்ற அர்த்தத்துல வரும். இப்ப இது தனி போல எல்லாத்துக்கும் இந்த ஹுவதா வரும். இங்கேயும் அதே தான். நியாம ஹுவா சலாஹுத்தீன், நியாம ஹிய பெண்பாள்றதுனால இங்க ஹிய, அத மாதிரிதான் இங்க ஹுவ லைம் அப்படிங்கிறது. இங்கேயும் ஹுவல் ஹசீஸ், இங்க இந்த இடத்துல ஹுவன்ற வார்த்தை வரும்.
அதே மாதிரி தசத்தக்கல் அல் ஃபக்கீர் ஹுவ மிஸ்கின், ஏழைக்கு உதவி செய்ய அவன் என்ன, அந்த ஹுவங்கிறது முபுத்ததா, ஹசீஸ்ங்கிறது ஹபர். ஸோ இந்த முபுத்ததாவை நம்ம மேண்ட்ரேட்டியா டெலீட் பண்ணிட்டோம். எப்ப டெலீட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மௌசூஃபுக்கு தேவையில்லாத சிஃபத்தாக வரும்பொழுது அந்த சிஃபத்தை ஹபராக வைத்து அதுக்கு முன்னாடி உள்ள முபுத்ததாவை டெலீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். மௌதூஃப்னா தூக்கிடுறது. ஓகேவா? அடுத்து மூணாவது, ஹுத் அம்சலது தாயிஃபத்து சாலியா தஜித் ஃபில் அவ்வலி குல்லி மின்ஹுமா மஸ்தர். இந்த தேர்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே மஸ்தர். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே மஸ்தர். எங்க எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா சுபாத்து, அஃபு, சபர். சுபாத்னா உறுதியாக இருப்பது, அஃபுனா மன்னிப்பது, சபுர்னு சொன்னா பொறுமை. இது எல்லாமே என்னதான் மஸ்தர் அப்படிங்கிறாங்க. தஜித் அண்ணா மானல் மிசால் அவ்வல். சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா எப்படி இருக்கும்னு சொன்னா, அம்ரி சுபாத்துன் ஷித்தத்து, என்னுடைய விஷயம், நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் சொன்னா, கடுமையான நேரத்துல நான் உறுதியா இருப்பேன், மனம் தளர மாட்டேன், நான் உறுதியா இருப்பேன். ஹாலி மை மேட்டர், என்னோட விஷயம் அப்படின்னு அர்த்தம். கலிமத்துன் சுபாத்துன் ஹபரில் முபுத்ததா. இந்த சுபாத்துன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து ஹபர். சுபாத்துன்ற வார்த்தை என்னது, ஹபரு. எதுக்கு? லில் முபுத்ததா மஹ்தூஃப், டெலீட் பண்ண முபுத்ததா. இப்போ இங்க அம்ரிங்கிறது முபுத்ததா, சுபாத் அப்படிங்கிறது ஹபர். சோ இந்த அம்ரியே டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே அப்படிதான் வரும். அம்ரி சுபாத்துன் ஃபி ஷத்ததி, அம்ரி ஃபோன். ஒரு காப்பி பண்ணி கூட போட்டு காட்டட்டா. இது எப்படி வரும்னா, அம்ரி சுபாத்துன் ஷித்தா, அம்ரி அம்ருன் வாசியோன், அம்ரி சப்ருன் ஜமீல். நான் வந்து அம்ரி, என் விஷயம் வந்து நான் விசலாமா நான் மன்னிப்புடையவன். சப்ருன் ஜமீல்னா என்ன, நான் வந்து பொறுமையில அழகிய பொறுமைய உடையவன் அர்த்தம். இங்க டெலீட் பண்ற வார்த்தை, ஆனா அம்ரியில இருந்து அம்ரின்னு அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வார்த்தையா வேணா இருக்கலாம். இப்போ நான் இங்க போட்டிருக்கேன் ஹாலி அப்படிங்கிற வார்த்தையை கூட போடலாம். ஹாலி சுபாத்துன் ஷித்தா, என்னோட நிலைமை, நான் எப்படிப்பட்டவன்னா, என் விஷயம் என்னன்னா, என் ஸ்டேட் என்னன்னா, கஷ்டமான விஷயத்துல நான் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறது. சோ டெலிட் பண்ண வார்த்தை அம்ரியா இருந்தேன்னா, ஹாலியா இருந்தா நமக்கு என்ன. சோ ஒரு வார்த்தை டெலிட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறான். மிச்சம் இருக்க ரெண்டு எக்ஸாம்பிளையும் நம்ம இப்படிதான் சொல்லணும். இந்த இடத்துல முஹ்ததாஃபை டெலிட் பண்றது வாஜிப், இது மூணாவது. டெலிட் பண்றது வாஜிப்ங்கிறது மூணாவது. ஓகே. தென் நாலாவது பாத்தீங்கன்னா வஜாய் நலர்த்தையில் அம்சலத்தி தாயிஃபத்தி ராபியா. ஃபோர்த் எக்ஸாம்பிள்ஸ் எது, இது ஃபிதிம்மதி, பிராமிஸ் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ராய்தஹ அண்ணா மபுது மபுது உன் மபு மபுதாஹு. அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, பிமா யஷ்ரு பில் கசம், பிராமிஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. கசம் ஃபி உனுகி ஃபி திம்மதி ஃபி உனுகிங்கிறது பிராமிஸ், பிராமிஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. பி தலீலின் துஹூலில்லா, இது பிராமிஸ் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, துஹூலு லாமுல் கசம், துஹூலு அலல் முபாரி ஃபி குல்லி மிசால். அடுத்து லாமுல் கசம் அந்த லா அஹ்லா அன்ன, லா அஹ்லா அன்ன, இது லா உபத்தில் அன்னன்னு வரும். இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக். லா உபத்தில் உன்ன, லா உபத்தில் உன்ன அப்படிங்கறதா இந்த பாடம். என்னோட பொறுப்புல நான் என்னோட முயற்சியை நான் ஃபுல்லா செலவு செய்வேன். லா உக்ரி மன்னல் கரீம், ஸ்ட்ரேஞ்சருக்கு தெரியாது நான் வந்து சங்கை செய்வேன் அப்படிங்கிற ப்ராமிஸ். இந்த ல இருக்குது இல்லையா முபாரில, இந்த முபாரி இருக்கிற லாம் எல்லாமே லாமுல் கசம் அப்படிங்கிறாங்க. சோ இது லாமுல் கசம் வந்ததுனால இது ப்ராமிஸ்ன்னு தெரியுதுங்கிறாங்க. சோ இது ஏன் ப்ராமிஸ் தெரியுதுன்னா, சில இது ப்ராமிஸ்க்கு மட்டும் இல்ல, வேற இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ப்ராமிஸ் நம்ம எதை கெஸ் பண்றோம்னா, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா தலீலும் சொன்னாங்க இல்லையா, தலீல். தலீல் என்னன்னா லாமுல் கசம் வந்திருக்கு அடுத்த முபாரில. இங்க என்ன வரும்னா, ஃபி தக்தீரி மிசாலுல் அவ்வல். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன வரும்னா, ஃபி திம்மதி யமீனுன், என் பொறுப்புல சத்தியம் இருக்கு. ஃபி திம்மதி யமீனுன், இந்த இடத்துல இந்த யமீனுன் அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்குங்கிறான். எப்படி வரும் எல்லாத்துலயுமே, ஃபி திம்மதி யமீனுன் ஃபி உனுகி, சாரி அம்ரி இல்ல, யமீனுன் ஃபி திம்மதி யமீனுன் உனுகி யமீனுன் உனுகி யமீன், இந்த மூணு வார்த்தை இங்க டெலீட் ஆயிருக்குங்கிறான். இங்க யமீனுன் முபுத்ததா முஅக்கர், முபுத்ததா முஅக்கர் பின்னாடி வர்ற முபுத்ததா. இது ஏன் முபுத்ததா முஅக்கர்னு சொல்றான்னா, நான் இங்க இந்த ஜார் மஜ்ரூர் வரும்போது இந்த படத்துல சொன்னோம் இல்லையா, இங்க இதே வந்து நக்கீரா வர படத்துல ஃபீக ஷமமுன்,
முபத்ததா தக்தீம் தஹீர் எப்ப ஹபர் முன்னாடி வரும், எப்பயுமே முபத்ததா முன்னாடி வரும், ஹபர் செகண்டா வரும். சில இடங்கள்ல ஹபர் முன்னாடியும் முபத்ததா பின்னாடியும் வரும். அது ஜார் மஜ்ரூர் இடம். அதே இங்க இந்த ரூல் இருக்கு இல்லையா, அதேதான் இங்கேயும். ஃபி திம்மதி அப்படிங்கிறது ஜார் மஜ்ரூர், முபத்ததா முகத்தம், எமீனுங்கிறது ஹபர் முகத்தம், எமீனுங்கிறது முபத்ததா முஅக்கர் அப்படிங்கிறாங்க. சோ இந்த இடத்துல எமீனுன் அப்படிங்கிறது முபத்ததா. சோ நான் இதை வந்து டெலிட் பண்ணேன், அதை டெலிட் பண்ணிடுவோங்கிறாங்க. எங்க இது எமீனுன்ற வார்த்தை இருக்கும். ஜாரு மஜ்ரூர் ஹபர் முகத்தம், இல்ல ஜாரு மஜ்ரூர் அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், எமீனுங்கிறது முபத்ததா முஅக்கர். வஹாதா இல்லா மின் மவாதி, இதுவும் முபத்ததா டெலிட் பண்றது வாஜிபுங்கிறாங்க. உதாரணத்துலயும் நான் ஆக்சுவலா இதுதான் எழுதுவேன். ஃபிதிம்மத்தி எமீனுன், ஜார் மஜ்ரூர் சேர்ந்து ஹபர் முகத்தமா வருது, எமீனுன் முபத்ததா முஅக்கரா வருது அப்படிங்கிறான். சோ இந்த இடத்துல எமீனு அப்படிங்கிறது வந்து முபத்ததா முஅக்கர். சோ 4 இடங்கள்ல முபத்ததாவை டெலிட் பண்றது வாஜிப். அந்த 4 இடங்கள்ல காயிதால சொல்றாங்க என்னன்னா, வைதாக்கான ஹபருஹு மஹ்சூசுன் நியாமா பியாச, அந்த முபத்ததா ஹபர் வந்து அதோடைய ஹபர் வந்து நியாமா பிசுர ஹபராக இருந்துச்சுன்னு சொன்னா, எப்போ நியாமல் ஃபாத்தி ஹுவ சலாஹுத், அந்த ஹுவ முபத்ததா, சலாஹுதீன் அப்படிங்கிறது ஹபர். ரெண்டாவது என்னன்னா வைதாக்கான ஹபருஹு நாத்தன் மக்தூஅன், கட் பண்ண நாத்தை மக்தூனுக்கு தான் நான் இங்க அர்த்தம் சொன்னேன். எங்க சாக கத்தோஹா இங்க சொன்னாங்க இல்லையா, மௌசூஃபுக்கு சிஃபத் இல்லாம மௌசூஃபை மட்டும் முன்கத்தி கத்தா முன்கத்தியானா கட்டானது. என்ன கட்டானா சிஃபத்து கட்டானதுன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்றாங்க, அந்த சிஃபத் கட்டான மௌசூஃப் நாத்தா இருந்துச்சுன்னு சொன்னா, சிஃபத் அந்த இடத்துல கட் பண்ணிருப்பாங்களா, அந்த சிஃபத்தினால ஒண்ணுதான் நாத்தினால ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும். எதுக்கு கட் பண்றாங்கன்னா, மதகுக்கோ புகழ்றதுக்கோ இகழ்றதுக்கோ இறக்கம் காட்டுறதுக்கோ. சோ அப்படி கட்டாச்சுன்னு சொன்னா அதை சிஃபத்தா இல்லாம ஹபராக கொண்டு வந்து, நீங்க சொன்னாங்களே சிஃபத்தா இல்லாம இந்த ஆதி இல்லாம ஹபராக கொண்டு வந்து முதல் ஹுவன்ற வார்த்தை இங்க இருக்கு, ஹவல் ஆதில், இந்த ஹுவன்ற வார்த்தை கொண்டு வந்து அந்த முபத்ததாவை டெலீட் பண்ணிடுவாங்க. மூணாவது வைதாக்கான ஹபருஹும் மஸ்தர நாயிபன் இல்ஃபால், மஸ்தராக இருந்துச்சா ஃபாலுக்கு பகரமாக, அஸ்புத்துன்னு அர்த்தம். ஆக்சுவலா இங்க மஸ்தர்னா அஸ்புத்து ஃபி ஷித்தத்தி, என்னுடைய கஷ்டத்துல நான் வந்து அஸ்புத்து அஃபு அஸ்பிரு, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன வரும், ஹாலி அல்லது அம்ரி. இங்க எக்ஸாம்பிள் சொன்னா அம்ரி அப்படின்ற வார்த்தை முன்னாடி முபத்ததா டெலீட் பண்ணிருப்பாங்கிறாங்க. ரெண்டாவது இருக்கான ஹபரு முஷீரன் கசமி பிராமிஸ் ஆயிருந்துன்னு சொன்னா, ஹபர் வந்து பிராமிஸ், அதாவது ஜார் மஜ்ரூர் ஃபி திம்மதி, இது வந்து ஹபர் முகத்தம், எமீனுன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, எமீனுங்கிறது முபத்ததா முஅக்கர், இந்த முபத்ததாவை டெலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு 4 இடங்கள் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அடுத்த பாடம் என்னன்னு சொன்னா, ஹபரை எங்கெல்லாம் கண்டிப்பா டெலீட் பண்ணுவாங்க. போன பாடத்துல நம்ம படிச்சது முபத்ததா எங்கெல்லாம் டெலீட் பண்ணுவாங்க, இந்த 4 இடங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹபரும் 4 இடங்களை டெலீட் பண்ணுவாங்க. ஹபர் என்ன செய்வாங்கன்னா 4 இடங்கள்ல டெலீட் பண்ணுவாங்கிறாங்க. இந்த 4 இடம் என்னன்னா இதுதான், இங்க கீழே சொல்லுவாங்க, பாஸ் பார்த்துட்டு வருவோமே. அம்மல் ஃபி அம்சல தாயிஃபத்தி அலிஃப், அலிஃப் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தஜீத் குல்ல மிசாலின் மப்தூம் பி இஸ்மில் மர்ஃபூ சரிஹ் ஃபில் கஸம், ஒரு ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும், சரிஹுன் தெளிவான பிராமிஸ்ல தெளிவா இருக்கீங்க, லா அம்ருக நிச்சயமாக, லா அஹ்லிஸன்னல் லக்கல் உத்த நான் உன்னை ஹாலிசா தூய்மையா உன்னை விரும்புறேன், உத்தன்னா பிரியமா, ஐமன் உத்தாயில் அஷ்குர் அன்னல் முனைம் நியாமத் செய்தவனுக்கு உபகாரம் செய்தவனுக்கு பிராமிஸா நான் நன்றி செலுத்துவேன், யமீன் உதாஹி இரவின் மீது ஆணையாக லா உன்சி ஃபன்னல் மதுலும் அநியாயம் இழைத்தவனுக்கு நான் என்ன செய்வேன், உதவி செய்வேன், நாளைக்கு நீதம் செய்வேன் அப்படிங்கிறான். சோ இது எல்லாமே பிராமிஸ்ங்கிறது பிராமிஸ் சரிகனா தெளிவான பிராமிஸா வந்திருக்கு. இது அம்ருக்கா அப்படிங்கிறது தெளிவா பிராமிஸுக்கே யூஸ் பண்றது, ஐமனுல்லாஹி தெளிவா பிராமிஸ்க்கே யூஸ் பண்றது. அதான் இங்க சரிகின்ற வார்த்தை சொல்றாங்க, பிராமிஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ற வார்த்தை. இப்ப இதே பிராமிஸ் வந்து நம்ம போன முபத்ததா டெலீட்லயும் பார்த்தோம், திம்மத்தி உனக்கு. ஆனா இந்த திம்மத்திங்கிறது பிராமிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றதுல வேற இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க பிராமிஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ற வார்த்தை, இந்த இடத்துல ஹபரை டெலீட் பண்ணுவோம். இங்க என்ன வரும்னு சொல்றாங்கன்னா, லா அம்ருக்க, இந்த அம்ருக்க மானாஹா ஹயாத்துக்க, உன்னுடைய வாழ்க்கைனா பிராமிஸான்னு அர்த்தம். வாதி கலிமாத்து லா துஸ்தாமல் இல்லா ஃபில் கஸம்,
சரின்ற வார்த்தைக்கு இங்கிலே விளக்கம் சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த வார்த்தைகள் லா துஸ்தஅமலு இல்லா ஃபில் கஸம், பிராமிஸ் அல்லாததை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாவும் இல்லா ஒன்றுன்னு சொன்னா ரெண்டையும் எடுத்துட்டு அர்த்தம் வைங்க, அர்த்தம் கரெக்டா வரும். அதாவது பிராமிஸ் இல்லாமையே தவிர வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா பிராமிஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தைகள். குல்லு இஸ்முன் மர்ஃபூன் ஹாதில் முபுத்ததா, இந்த இஸ்மு மர்ஃபூ எல்லாமே முபுத்ததா. எது? அம்ருக்க, ஐமனு, எமீனு, இது எல்லாமே என்னது? முபுத்ததா அப்படிங்கிறாங்க. சாரி, இங்க முபுத்தது. வைனல் ஹபர், ஹபர் எங்க அப்படின்னு கேட்டா நஹ்னு நுகத்திருஹு கஸமி, கஸமின்ற வார்த்தைய அந்த இடத்துல நாங்க வந்து தக்தீர்ல வச்சிருவோம். நுகத்திருன்னா தக்தீர்ல வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. கசமி ஆக்சுவலா அது எப்படி வரும்னா லம்ருக்கா கசமி லஹ்லிசன லக்லூத், பிராமிஸா நான் உனக்கு அன்புக்கு வந்து சின்சியரா இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். இது எல்லா எக்ஸாம்பிள் அம்ருக்க கசமி, அமீனுல்லாஹி கசமி, எமீனுல்லாஹி கசமி எல்லாமே இப்படிதான் வரும். இது முபுத்ததா, இது ஹபர். சோ இந்த ஹபரை டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னன்னா இதுவும் ப்ராமிஸா வருது, இதுவும் ப்ராமிஸா வருது. இந்த இடத்துல எமீன் அப்படிங்கிறத ஹபரா வச்சு நம்ம டெலீட் பண்றீங்க. போன லெசன்ல இதுவும் ப்ராமிஸா வருது, இங்கேயும் எமீன் கசமின்னு சொன்னாலும் எமீனும், இங்க எமீனுன்ற வார்த்தை சொன்னாங்க இல்லையா, எமீனுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கசமினாலும் ஒண்ணுதான், எமீனா இது இந்த இடத்துல எமீனுங்கிறத முபுத்ததா வச்சு டெலீட் பண்றீங்க. இங்க வார்த்தை ஒண்ணுதான், கசமினா எமீனால வார்த்தை ஒண்ணுதான், இந்த இடத்துல முபுத்ததா வச்சு நீங்க டெலீட் பண்றீங்க, இந்த இடத்துல ஹபரா வச்சு நீங்க டெலீட் பண்றீங்க. அது எப்படி ஒரே வார்த்தை அங்க ஹபரா முபுத்ததா வரும் அப்படின்னு நீங்க டவுட் வந்துச்சுன்னா விஷயம் அதுதான். நான் உனக்கு இதுல விளக்கம் சொல்லும் போது சொன்னேன், இது ஹபர் முகத்தம், முபுத்ததா முஅக்கர். ஹபர் முன்னாடியும் முத்தா பின்னாடி எப்ப வரும்னா ஜார் மஜ்ரூரா வந்தா, ஹபர் வந்து ஜார் மஜ்ரூரா வந்துன்னு சொன்னா இங்க ஹபர் முன்னாடி வரும், அதனால இது முத்ததா ஆயிருச்சு. ஆனா அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்ருல்லாஹி அப்படிங்கிறது ப்ராமிஸ் யூஸ் பண்றது எதுவுமே ஜார் மஜ்ரூர் கிடையாது, வர்ஃபும் கிடையாது, முதாஃப் முதாஃப் இலைஹி எல்லாமே. இதுல எல்லாமே மூணுமே முதாஃப் முதாஃப் இலைஹி சேர்ந்து முத்ததா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சோ வார்த்தை ஒண்ணுதான், எமீனும் தான் கசமி தான் இங்க முகத்தர்ல இருக்கிறது. இங்க இருக்கு இல்லையா, இந்த எமீனும் ஒன்னும் இந்த கசமியும் வார்த்தை ஒண்ணுதான். இங்க முபுத்ததாவை ஆக்ட் பண்ணுது, இங்க ஹபர் ஆக்ட் பண்ணுது. சோ இங்க வந்த ரூல் வேற, இங்க வந்த ரூல் வேற, குழப்பம் வேணாம், சின்ன ஹிண்ட்டுக்காக வேண்டி நான் சொல்றேன். ஃபைன். ரெண்டாவதுன்னா வைதா நலர்த்த இல்ல தாய்ஃபத்தி பா, இந்த பா கேட்டகரி எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா, லவ்லா பாத்தீங்கன்னு சொன்னா ராய்தஹா மப்தூம் பி கலிமத்தி லவ்லா, எல்லாமே லவ்லாவுடைய லவ்லான்ற வார்த்தையை கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லத்தி லனா ஜும்லத்துன் ஷர்த், இது ஜும்லத்து ஷர்த் அப்படின்பாங்க. ஜும்லத்து ஜவாப், இங்க ஜும்லத்துல் ஷர்த்து ஜும்லத்துல் ஷவாப் அப்படிங்கிறது ஒரு அரபிக் ரூல், அது ஒரு தனி கிராமர். என்னன்னா ஷர்த்தியா ஜவாபியா வரான், ஷர்த்தியா வந்தா ஜவாப் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது. இந்த கிராமருக்குள்ள நான் இப்ப போகல, போனா அது புரியாது. இங்க என்ன புரிஞ்சுக்கோன்னா லவ்லா அப்படிங்கிற ஷர்த், நான் இங்க மீனிங் சொல்றேன். லவ்ல நீலு நான் கானத் பிலாதுனா கஃபரன், நைல் நதி இல்லைன்னா எங்க ஊர் வந்து வனாந்தரமா இருக்கும், வறண்ட பூமி ஆயிருக்கும். கஃபரன்னா வறண்ட பூமின்னு அர்த்தம். லவ்லல் அமலு நம்பி ஃபி ஷபாப், எங்களுடைய என்ன சொல்றது ஷபாப்னு சொன்னா யங்ஸ்டரா, எங்க பயோ மீன்ஸ் வந்து இளமை காலத்துல நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா நாங்க நிராசை அடைஞ்சிருப்போம். லவ்லல் இபதிகாரு, புது விஷயங்கள் இல்லைன்னா மா தகத்தமல் இன்சானும், மனிதனுடைய வர்க்கம் ஹியூமனிட்டி முன்னேறி வந்திருக்காதுன்னு அர்த்தம். இப்ப இங்க எது ஷர்த்து எது ஜவாப்னா இது எல்லாமே ஷர்த்து ஜவாப். ஏன்னா நைல் நதி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும், எங்க ஊரு பாலைவனம் ஆயிரும், மீனை வறண்டு போயிருங்கிறாங்க. சோ இது ஷர்த்து, இது ஜவாப், இது ஒரு டேர்ம் இருக்கு. சோ இந்த கிராமருக்குள்ள போல இப்படி மேலோட்டமா தெரிஞ்சுக்கும். இப்ப ஷர்த்து பி மிசால் அவ்வல் உஜூது நல், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல ஷர்த் என்னன்னா உஜூது நீல், நைல் நதி இருக்கிறது. ஒல் ஜவாபு, ஜவாப் என்னன்னா கவுனுல் மிஸ்ரி கஃப்ரன், மிஸ்ர் வந்து பாலைவனம் ஆகிறது. இங்க மிஸ்ருன்னு வந்திருக்கு, இங்க பிலாதுனான்னு வந்திருக்கு. நைல் நதி இல்லைன்னா எங்க ஊர் வந்து வனாந்தரம் ஆயிரும், வறண்ட பூமி ஆயிரும். இங்க ஊருன்னா நைல் நதி எங்க இருக்கு, மிஸ்ரு தானே இருக்கு, இங்க பிலாதுங்கிறாங்க, மிஸ்ரு அப்படிங்கிறாங்க. மாத்தி யோசிக்காதீங்க, இங்க பிலாதுனா மிஸ்ரு தான் அர்த்தம், ஈஜிப்ட் தான். ஃபைன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நைல் நதி இருப்பது என்பது, நைல் நதிங்கிறது ஷர்த்து,
எங்க ஊரு வனாந்தரம் ஆயிரும், பாலைவனம் இது வறண்ட பூமி ஆயிரும், ஜவாப் அப்படிங்கிறாங்க. லவ்லா ஹாதி துஃபீது இம்தினால் ஜவாபி லி உஜூதி ஷர்த். இப்ப இந்த ஷர்த் இல்லைன்னா ஜவாப் இருக்காது. அதாவது நைல் நதி இல்லைன்னா மிஸ்ர் இருக்காது, நம்பிக்கை இல்லைன்னா நிராசையே இருக்கும், புதிய விஷயங்கள் இல்லைன்னா மனித விஷயம் முன்னேற. சோ இந்த ஷருத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா இருக்கிறதுனால இது நடந்துச்சு, ஜவாப் நடந்துச்சு. இது இல்லன்னு ஷருத்து இல்லாட்டி ஜவாப் நடக்காது அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க இம்தினாவுல் ஜவாபி, ஜவாப் இருக்காது லி உஜூதி ஷர்த். இப்ப இங்க ஜவாப் இருக்கிறதுனால தான் இங்க ஜவாபு இருக்குங்கிறாங்க. சோ இது ஷர்த்தியா ஜவாபியா பாடம். இது மேலோட்டமா வளைக்காங்க, உள்ள யோசிக்க வேணாம். பக்கத்து இம்தனா கவுனு மிஸ்ரன் கஃபனில் உஜூதி நெல். சோ இங்க மிஸ்ர் வனாந்தரமாக எப்படி ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா நைல் நதி இருக்கிறதுனால. வைதா தம்மல்த கலிமா தலத்தி பாதஹா லவ்லா ராய்தா மர்ஃபூஅத்தன். இந்த லவ்லாவுடைய வார்த்தைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எல்லா வார்த்தையுமே ரஃபா வந்திருக்கு. இங்க இருக்கு இல்லையா, நீலு அமலு இப்திகாரு, அதான் இங்க சொல்றாங்க. தம்மல்த கலிமாத் அல்லது பாத லவ்லா, லவ்லாக்கு அப்புறம் உள்ள வார்த்தை எப்படி இருக்கு, ரஃபா வந்திருக்கு. அலா அண்ணா குல்லு மின்ஹா முபுத்ததா, ஏன்னா இது எல்லாமே முபுத்ததா. நைல் அப்படிங்கிறது முபுத்ததா, அமல் முபுத்ததா, இப்திகாரும் முபுத்ததா. ஃபைனல் ஹபர், சரி முபுத்ததா சொன்னா ஹபர் எங்கப்பா அப்படின்னு கேட்டா இந்த ஹபரை தான் நாங்க டெலீட் பண்ணிட்டோமே, டெலீட் பண்ணிட்டோம், கண்டிப்பா டெலீட் பண்ணிட்டோம். அந்த ஆக்சுவலா இங்க எப்படி வரும்னா லவ்லன் நீலு மௌஜூதுன், மௌஜூதுன்ற வார்த்தை இங்க வரும் அப்படிங்கிறான். நீல் நதி இல்லைன்னா, இப்ப இல்லைன்னான்ற வார்த்தை நான் சொன்னேன்ல, அது இங்கதான் வருது. நைல் நதி மௌஜூதுன், எங்கள் நம்பிக்கை இல்லைன்னா, புது விஷயங்கள் இல்லைன்னா, இந்த மௌஜூத் நைலுங்கிறது முபுத்ததா, மௌஜூத் அப்படிங்கிறது ஹபர். இந்த ஹபரைத்தான் நாங்க டெலீட் பண்ணிட்டோம் வாஜிபா அப்படிங்கிறாங்க. எப்போ லவ்லாவுடைய ஜவாபுக்கு வரும்பொழுது, ஜவாபு சர்த்தியா வரும்போதுங்கிறாங்க. இந்த மாதிரிதான் எல்லா எக்ஸாம்பிளும். ஃபைன், ஓகேவா. தென் அடுத்த கேட்டகரி இர்ஜியா தாயிஃபத்தில் ஜீம். ஜீம் கேட்டகரி எக்ஸாம்பிள் எது, இது பாத்தீங்கன்னா இது வாவி முசாஹபான்னு சொல்லுவாங்க. என்னன்னா தரிது குல்ல மிசாலின் மபுதூம் இஸ்மில் மர்ஃபு, இங்க மர்ஃபு வருது, எல்லாமே மர்ஃபுவான இஸ்மா இருக்கு. எங்க குல்லு குல்லு குல்லு, இதுல குல்லு தான் முபுத்ததா. ஆக்சுவலா குல்லு சதீக்கின் முலாஃப் முலாஃபிலை சேர்ந்து முபுத்ததாவா இருக்கு, சரியா. அதான் இங்க அதான் மர்ஃபுவா இருக்கு, இங்க மர்ஃபுவா இருக்கு. வஹுவல் முபுத்ததா, அதுதான் முபுத்ததா. எங்க எது முபுத்ததான்னா குல்லு சதீக்கின், குல்லுங்கிறது முபுத்ததா, இது மட்டும் முபுத்ததா இல்ல, இது முலாஃப் சதீக்கின் முலாஃப் இலைஹி, இது ரெண்டும் சேர்ந்து முபுத்ததாவா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. வகத் அத்தஃபத் அலைஹில் இஸ்முல் ஆஹர் பில் வாவில் அத்ஃப், அந்த இஸ்மோட நாம வாவ சேர்க்கிறோம். என்ன செய்யறோம், வாவ சேர்க்கிறோம். துஃபீதுல் முசாஹப், முசாஹபானா ஒரு கோஆர்டினேஷன், ஒரு கம்பைன், ஒன்னான்னு அர்த்தம். எந்த வாவு, வ, இதத்தான் வாய் முசாஹபா. குல்லு சதீக்கின் ஓ சதீகுஹு, ஒவ்வொரு நண்பனும் அவனுடைய நண்பனும். குல்லு சதீக்கின் ஓ சதீகும் நண்பனும். குல்லு இன்சானின் அமலுஹு, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அமல்களும். குல்லு அமலின் ஜஸாவுஹு, ஒருத்தனுடைய அமலும், ஒவ்வொரு அமலும் அதனுடைய கூலிகளும், ரிவார்டும். இந்த வாவு ஒன்னா இது ரெண்டையும் சேர்த்து சொல்றோம்ல, அமலும் கூலியும், அமலும் மனிதர்களும், நண்பனும் நண்பனும், இது சேர்த்து சொல்றது பேரு தான், கம்பைன் பண்ணி சேர்த்து சொல்றதுக்கு பேரு தான் முசாஹபா அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த வாவுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா வாவே முசாஹபா அப்படின்னு சொல்லுவாங்க. வைதா பாஸ்தான் இல்ல ஹபரி ஃபி ஆதில் ஹம்சிலா நஹ்வா ராய்தா மஹ்தூஃபன். சோ இது முபுத்ததான்னு சொன்னாங்கல்ல, இது முபுத்ததா. இது வாவே அத்துஃப் வர்றதுனால ஆக்சுவலா இது முபுத்ததாலாம் வரும். ஹோல் சென்டென்ஸ் என்னதான் முபுத்ததா தான். ஏன்னா வா அத்துஃபா தான் சொல்றாங்க. அத்துஃப்னா கனெக்ஷன்ல வர்றது. சோ எல்லாம் முபுத்ததால வருது. ஃபைனல் ஹபர் எங்கன்னு கேட்டா ஹபர் நாங்க டெலீட் பண்ணிட்டோம். என்ன ஹபர் வரும்னா முகத்தரி நானி. இங்க முகத்தரி நானின்ற வார்த்தை ஹபரா வரும். எங்க வரும் அப்படின்னு கேட்டா இங்க குல்லு சதீக்கின் சதீக்குஹு முகத்தரி நானி, குல்லு அமலின் அமலுஹு முகத்தரி நானி, குல்லு அமலின் ஜஸாவுஹு முகத்தரி நானி. ஒவ்வொரு நண்பனும் அவனின் நண்பனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் அமலும் சேர்ந்து ஒன்னா இருக்கு. ஒவ்வொரு அமலும் கூலியும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இந்த சென்டென்ஸ் முகத்ததா. இந்த ஹபர் முக்தரினா ஹபர், இந்த ஹபரை தான் நாங்க டெலீட் பண்ணிட்டோம் வாஜிபா அப்படிங்கிறாங்க. எப்ப நான் வாய முசாஹபா வந்தா டெலீட் பண்ணுவோம்.
அடுத்த கேட்டகரி என்னன்னா இந்த பஹ்சி அம்சில தாய்ஃபத்தில் தால் கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னா தரால் முபததா இம்மா மஸ்தரன் முபாஃபன் மஸ்தர் ஒன்னு முதா வந்து மஸ்தரா வந்திருக்கும். மஸ்தர் எப்படி முலாஃபா வந்திருக்கும். இப்போ அதான் இங்க இஹ்திராமி முபததா இஹ்திராமி நான் சங்கை செய்வது இஸ் இஹ்திராம் மஸ்தரு முலாஃபு அந்த யாய முத்தகல்லிம் வந்து முலாஃப் இலேஹி நான் சங்கை செய்வது அப்படின்னு அர்த்தம். அதான் முலாஃப் வந்திருக்கு. இம்மா இஸ்மன் தாலன் அல தஃப்லீல் இஸ்மு தஃப்லீலா வந்திருக்கு. இஸ்மு தஃப்லீனா உங்களுக்கு தெரியல டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அஃபால வசன்ல வரும். இஸ்மு தஃப்லீலாக வந்து முலாஃபன் இலா மஸ்தர் மஸ்தரின் பக்கம் முலாஃபா இருக்கு. இப்ப அக்ஸர் ஹுப்பி என்னுடைய அதிகமான பிரியம் ஜஹரும் நாளிர் பூவை இது பண்றது பசுமையா பாக்குறதுன்னு அர்த்தம். அக்ஸரு ஹுப்பி அக்ஸருங்கிறது இஸ்மு தஃப்லீல் இது முலாஃபா இருக்கு. ஹுப்பிங்கிறது மஸ்தர் முலாஃப் இலைஹி. உன மஸ்தரின் பக்கம் முலாஃபா இருக்கும் அல்லது இங்க இங்க பாதகமா குல்லு ஹாலின் லா தஸ்லுவன் தக்கோன ஆக்சுவலா இங்க இன்னொன்னு சொல்லுவாங்க மஸ்தரை முஅவ்வல் அப்படிம்பாங்க. இங்க காய்தால வரும். சரி நான் காய்தால வரும்போது சொல்றேன். பாத கிளைஹுமா இந்த இஸ்மு தஃப்லீல் ஆக்சுவலா இது ரெண்டுமே இஸ்மு தஃப்லீல் தான். இஸ்மு இது மஸ்தரை முஅவ்வல் அப்படிம்பாங்க. சரி நான் காய்தால அது வருது நான் வரும்போது சொல்றேன். இப்போ இது பாத கிளைஹிமா ஹாலும் லா தஸ்லுஹன் தக்கோன ஹபருன் லஹதிஹிமா இதுக்கு பின்னாடி ஒரு ஹபர் வருது. அது ஹபராக இருப்பது தகுதி கிடையாது. லா தஸ்லுஹு அந்த தக்குன ஹபரன் ஹபராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது ஹக்கு கிடையாது. ஃபைனதாலிக ஹபர்ல முபத்ததா அந்த ஹபரை எங்கப்பா அப்படின்னு கேட்டா அதைதான் டெலீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா எப்படி வரும்னு கேட்டா இஹ்திராமு தில்மீதி ஹாசிலுன் ஹாசிலின்ற வார்த்தை ஹபரா வருங்கிறான். ஹாசில்ன்ற வார்த்தை ஹபரா வரும். எங்க இஹ்திராத்தில்மி ஹாசிலுன் முஹத்தபன் அக்ஸர் ஹப்பி ஜஹரு ஹாசிலுன் நாலிரன் அஹ்சன இரா புஸ்தாரின் ஹாசினுன் முஸ்மிரன். அர்த்தம் என்னன்னா இஹ்திராமி தில்மீத மஃபூல் மாணவனை நான் சங்கை செய்வது இருக்கும். எப்ப சங்கை செய்வானா முஹத்தபன் அவன் பண்பட்டவனாக நல்ல பையனா இருந்துன்னு சொன்னா. அக்ஸரு ஹுப்பி ஜஹர பூவை நான் வந்து விரும்புறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நாலிரன்னா கொஞ்சம் பசுமையாக இருந்தா ஹாசிலுன் வஹ்சரு மாயுரா புஸ்தானுன் தோட்டத்தை பார்ப்பது அழகானதாக இருக்கும். ஹாசிலுன் அழகானதாக ஹாசிலுன் இருக்கும். முஸ்மிரன் தோட்டம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா முஸ்மிரனா பழம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் பார்ப்பது. சரியா? இப்போ இந்த ஹாசிலுன்ற வார்த்தை தான் இந்த சென்டென்ஸுக்கு ஹபரு. இந்த ஹபரை தான் நாங்க டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். கிளியரா டெலீட் பண்ணிட்டோம். இதாக்கான முஹத்தபன் பண்பட்டவனாக இருந்தால் அதாவது இஹ்திராமி தில்மீத ஹாசிலுன் நான் மாணவனை சங்கை செய்வது இருக்கும். நான் சங்கை செய்வது இருக்கும். எப்ப இருக்கும்? இதாக்கான முஹத்தபன் அவன் பண்பட்டவனாக இருந்தால். இத மாதிரிதான் எல்லா எக்ஸாம்பிள் நான் அதை சொல்லிட்டேன் இல்லையா. பூக்கள் பசுமையாக இருப்பது எனக்கு பிரியமானதா இருக்கும். அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா. தோட்டத்தை பார்ப்பது நான் அழகாக இருக்கும். அது நல்லா ஃப்ரூட்ஃபுல்லா பழம் நிறைய இருந்துச்சுன்னான்னு அர்த்தம். சோ இந்த 4 இடங்கள்ல ஹபரை வந்து மஹதூப் செய்யறது வாஜிப். இந்த 4 இடம் என்னென்ன கைதால சொல்லியிருக்காங்க பாருங்க. யுஹ்தஃபுல் ஹபரு அர்பாத் மவாலியா 4 இடங்கள்ல ஹபரை டெலீட் பண்றது வாஜிப். என்ன 4 இடம்? இதா கானல் முபுத்ததா சரிஹன் ஃபில் கஸம் முபுத்ததா சரிஹன் தெளிவா பிராமிஸுக்குன்னே வந்திருந்தா. இது ஏன் சரிஹுன்னு நான் விளக்கம் சொல்லிட்டேன். இதெல்லாம் சத்தியத்துக்கு உண்டான யூஸ் பண்ற வார்த்தை. சோ அந்த இடத்துல என்ன வரும்? அங்க கசமி அப்படிங்கிறது ஹபரு இங்க டெலீட் பண்ணுவாங்கிறாங்க. 2வது காய்தா இதக்கான முபுத்ததா பாத லவுலா லவுலாக்கு அப்புறம் ஷர்த்தியான்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த வார்த்தை முபுத்ததாவாக இருந்தால் ஹபரு கவுனும் ஹபர் எப்படி இருக்கணும்? ஒரு பொதுவான விஷயமாக அதாவது மௌஜூதுன் காயினுன் மௌஜூதுன்னு சொன்னாலும் சரி காயின் சொன்னாலும் சரி. காயினா என்னன்னா லவுலன் நீலு மௌஜூதுன் லக்கானத் பிலாதுனா மிஸ்ர் வந்து வறண்ட பூமியா இருக்கும் மௌஜூத். இங்க மௌஜூதுன்ற இடத்துல பொதுவான விஷயம்தான். காயினும் சொல்லலாம் அப்படிங்கிறான். காயின் அப்படின்னா ஆகி இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஒரு போட்டு காட்டட்டுமா? இங்க லவுலன் நீலு காயினுன் லவுலல் கஸ்மு காயினுன் லவுலல் இப்திகாரு காயினுன். இங்க மௌஜூது நான் முதல்ல போட்டு காமிச்சேன். இப்ப காயினுன்னு போட்டு காமிக்க. இது பொதுவான வார்த்தை அப்படிங்கிறாங்க.
சோ இந்த ஹபரை டெலீட் பண்ணுவோம். எப்போ லவ்லாவுக்கு ஹபராக வரும்பொழுது. முன்னாடி லவ்லா வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவதா வயதக்கான முபுத்ததா மத்லூபன் பில் வாவில் அத்துஃப். முபுத்ததா வந்து வாவே அத்துஃப், அதாவது வாவே முசாஹபா, வாவே முசாபகம் சொல்லுச்சுன்னா எது குழு சதீக்கும் சதீக்கும் முகத்தரினானி இங்க போட்டிருக்கேன் இல்லையா, வாய் இதுதான் முசாஹபா அப்படிங்கிறாங்க. அடுத்தது நாலாவதா இதா அகனத் அனில் ஹபரி ஹாலும், ஒரு ஸ்டேட், ஹால் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், அந்த ஹால் வந்து ஹபராக இருப்பதுக்கு தேவையில்லை. இந்த ஹால் வந்து ஹபர் ஆகிறதுனா தேவையில்லை. லா தஸ்லுஹு லஹு ஹபர், அது ஹபராக வர்றதுக்கு அந்த ஹால், அந்த ஸ்டேட், அந்த கண்டிஷன், அந்த நிலைமை ஹபராக வர்றதுக்கு தேவையில்லை. லா தஸ்லுஹு ஹபராக வர்றதுக்கு தகுதியும் இல்லை. பல் முபுத்ததா எப்பன்னு சொன்னா முபுத்ததா மஸ்தராக இருந்தால், இஹ்திராமி தில்மீத் மஸ்தரா முதாஃபா இருந்துச்சா, நான் இஹ்திராமி சொன்னேன் இல்லையா, மஸ்தரா முதாஃபா இருக்கு இங்க. இஸ்மு தஃப்லீல் முதாஃப், அல்ல இஸ்மு தஃப்லீலா முதாஃபா இருக்கு எப்போ மஸ்தரின் பக்கம் முதாஃபா இருக்கு. ஐ முஅவ்வல்னா மஸ்தரே முஅவ்வல். இங்க நான் முஅவ்வல்னா என்னன்னு சொல்றேன், ஆக்சுவலா இது ரெண்டும் ஒண்ணுதான். அக்ஸரு ஹுப்பினாலும் ஒண்ணுதான், இது ரெண்டுமே மஸ்தர் தான். என்னன்னா என்னோட பிரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். என்னோட பிரியம், இது மஸ்தர். இது மாயுரா ஹசன், பார்ப்பது அழகாக இருக்கும். மாயுராக மா மஸ்தரியான்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த கிராமருக்குள்ள போல இது மா வரும்போது மஸ்தராக கணக்கிடப்படும். இது தான் மஸ்தர் முஅவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மஸ்தர முஅவ்வல் மா மஸ்தரியாங்கிற மட்டும் விளங்கிக்கோங்க. சோ இதுல மஸ்தர் முதாஃபா இருக்கு, இங்க இஸ்மு தஃப்லீல் முதாஃபா இருக்கு மஸ்தரின் பக்கம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். சோ இந்த 4 இடங்கள்ல எது பிராமிஸ் வந்து வரும்பொழுது, வாய் முசாஹபா வரும்பொழுது, லவ்லா வரும்பொழுது, மஸ்தராக வரும்போது, மஸ்தர் வந்து முதாஃபாவும் இஸ்மு தஃப்லீல் முதாஃபா வந்துச்சுன்னு சொன்னா இந்த 4 இடங்கள்லயும் ஹபரை டெலீட் பண்றது வாஜிப். இந்த 4 இங்க நான் ஒரு தடவை போட்டிருக்கேன். இங்க ஹாசில் அப்படிங்கிறது டெலீட் பண்ணப்பட்டது. திரும்ப வழக்கமா சொல்ற வார்த்தை தான். இத வெறும் கிளாஸா மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா பரீட்சைக்கு தேவைப்படும், படிக்கலாம், புரியும். ஆனா இது மனசுல கடைசி வரைக்கும் நிக்கணும், இன்னும் புரியணும்னா தம்ரீனாத்துகள் செய்யாம இது விளங்காது. கரெக்டா மனசுல இப்ப புரிஞ்சிடும், புரிஞ்ச மாதிரியே இருக்கலாம், எக்ஸாம்பிள் கூட எழுதலாம்னு வைங்களேன். ஆனா தம்ரீனாத் முக்கியமானது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா கடைசி வரைக்கும் நல்லா மனதுல பதிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்களும் நான் ஞாபகம் பேசலாம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே எல்லா லெசனும் கொடுத்துருக்கிறேன், போய் பாருங்க. ஸோ நம்ம வைண்ட் அப் த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதே முத்தா ஹபர்ல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் அபூபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. முபுத்ததா ஹபருடைய பாடங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். போன கிளாஸ்ல படிச்சது முபுத்ததா எப்போ கண்டிப்பா டெலீட் பண்ணுவோம், எப்போ ஹபரை கண்டிப்பா டெலீட் பண்ணுவோம், ரெண்டுக்குமே 4 கண்டிஷன் சொன்னாங்க. அதான் போன கிளாஸ்ல படிச்சது. சேம் அதே முபுத்ததா ஹபருடைய கண்டினியூ தான் இந்த கிளாஸ்லயும். அதே 2 பாடம் தான் இன்னைக்கும். என்னன்னா ஹபரை எப்போ முன்னாடி கொண்டு வருவாங்க, முபுத்ததா எப்போ முன்னாடி கொண்டு வருவாங்க அப்படிங்கறதான் பாடம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா மவாதிய தக்தீமுல் முபுத்ததா அல் ஹபர் உஜூபன், எப்போ முபுத்ததா கண்டிப்பாக முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நல்லா தெரியும் முபுத்ததா முன்னாடி தானப்பா வரும், ஹபர் தானே பின்னாடி வரும், நம்ம படிச்சிருக்கோம். இங்க ஏன் உஜூபன்ற வார்த்தையை கண்டிப்பா முபுத்ததா முன்னாடி வரணும்னு சொல்றாங்கன்னா சில இடங்கள்ல ஹபர் முன்னாடி வரும், அது மேண்டேட்டரியா வரும், அது வாஜிபா தான் வரும். அதனாலதான் ஹபர் வர்றதுனால இங்க தனியாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, முபுத்ததாவும் முன்னாடி வரும், மேண்டேட்டரியா வரும், இந்த இடத்துல மாத்தாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல சொல்றாங்க. அதுலயும் 4 காரணங்கள் இருக்கு. வழக்கம்போல நான் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன்.
அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா மன் ஃபாத்திஹல் மிஸ்ர மினல் அரப், அரபுல இருந்து மிஸ்ர ஜெயிச்சது யாரு அப்படிங்கிறதுல. மன் யுஷாஹித் லாசார, யார் வந்து ஆசாருன்னு சொன்னா அடையாளங்கள்னு அர்த்தம். அதாவது புராண சின்னங்களை பழைய அடையாளங்களை பார்ப்போம்னா எத்ஹஜ், அவன் வந்து ஆச்சரியம் அடைவான் அப்படின்னு அர்த்தம். மா அபமல் ஹரம், ஹரம்னா பிரமிடு, பிரமிடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது எல்லாமே 7 கவிதைகள் 7 வார்த்தைகள் இருக்கு, முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இங்க பஹ்சுக்குவாங்க, குல்லு மிசாலின் ஃபி தாயிஃபத்தில் அவுலா யஷ்தமில் அல் முபத்ததா, மேல சொல்ல தாயிஃபத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எல்லாமே என்ன இருக்கு, முபத்ததா இருக்கு. முபத்ததா ஆத்தி அல்ல தர்த்தீப், முபத்ததா நாங்க தர்த்தீபா வச்சிருக்கோம், 1 by 1 வச்சிருக்கோம். என்ன தர்த்தீப்ல வச்சிருக்கோம்னா வஹிய மின் இஸ்திஃபாம், ஃபர்ஸ்ட் வந்து மன் இஸ்திஃபாம், இங்க சொன்னாங்கல்ல மனில் ஃபாத்தியா, ஹூ இஸ் த வின்னர், யார மிஸ்ரல அரபுல இருந்து மிஸ்ர யார ஜெயிச்சா அப்படின்னு. அடுத்து மின் ஷர்த்தியா, மண் ஷர்த்தியா, மின் இல்ல மண் ஷர்த்தியா. மண் ஷர்த்தியாங்கிறது இங்க மண் இஸ்திஃபாம்னு சொன்னாங்க, இங்க மண் ஷர்த்தியாங்கிறாங்க. மண் 2 விதமா வருமானா வரும். இது மண் ஷர்த்தியாங்கிறது சாரி மண் இஸ்திஃபாம்ங்கிறது கொஸ்டினா வந்திருக்கு, ஹூ இஸ் த வின்னர்னு அர்த்தம். இங்க நான் நேத்து கிளாஸ் சொன்னேன்ல ஷர்த்து ஜவாப்னு. சோ யார் the one who sees the கல்ச்சர், யார் வந்து பழைய ஓல்ட் கல்ச்சரே ஓல்டு புராதன சின்னங்களே பாக்குறானோ அவன் எக்ஸைட் ஆவான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல கொஸ்டினா வருது, இந்த இடத்துல ஷர்த்தா வருதுங்கிறாங்க. சோ மன் அதான் இங்க அர்த்தம். அடுத்து மா தாஜுபியா, ஹவு பிக் இஸ் திஸ் பிரமிட், அந்த ஹவு பிக் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லலாம் அது. அடுத்து கம் ஹபரியா, கம் ஹபரியா கம் திஃப்லின் முஹம்மதின் ஃபி துர்காத், எத்தனையோ சில குழந்தைகளை பாதையில வேஸ்டா போய், எவ்வளவோ குழந்தைகளை பாதையில வேஸ்டா போட்டுட்டு போயிட்டாங்க, பாதையில வேஸ்டா கிடக்குன்ற மாதிரி அர்த்தம். கம் வந்து 2 இருக்கு, இந்த மண்ணுக்கு சொன்ன மாதிரியே மண்ணு இஸ்திஃபாமு ஷரத்து இருக்குது இல்லையா, அதே மாதிரி கம்மும் கம் ஹபரியா கம் இஸ்திஃபாமியான்னு அர்த்தம். அதாவது கம் திஃப்லுன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. இங்க கம் அப்படிங்கிறது எவ்வளவோ குழந்தைகள் பாதையில வழியில போட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வஹிய இஸ்முன் பிமானா கசீர், அதிகமான அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, எவ்வளவோ சொன்னேன் அப்படின்னா நீ அவனுக்கு எவ்வளவு சொன்ன, எத்தனை தடவை சொன்ன, எவ்வளவு கொடுத்த அப்படின்னா அது கொஸ்டின். நான் அவனுக்கு எவ்வளவோ சொன்ன அவன் கேட்கல அப்படின்னா அவனுக்கு நிறைய தடவை நான் சொன்னேன்னு அர்த்தம். அதான் பிமானா கசீரின், கசீரின்னா அதிகமாக அர்த்தம், அதிகமான அர்த்தம். எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கேன், எவ்வளவோ ரக்காத் தொழுதேன், எவ்வளவோ ஜுசு ஓதிருக்கேன், அந்த மாதிரி மெனிய குறிக்குது, மோர் குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து சும்ம ஹிய, இந்த ஹியன்ற வார்த்தை, இந்த ஹியன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதான் ஹிய துன்யா சோத்தி வாத்தாம்னா, இந்த உலகம் இருக்கிறது, இட் கிவ்ஸ் அண்ட் இட் ஸ்டாப்ஸ், அது கொடுக்கும் தடுக்கும், சிலருக்கு கொடுக்குது சிலருக்கு தடுக்குது அப்படின்ற அர்த்தத்துல வைங்களேன். இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லமீர் வந்து லா யஊது அலல் மதுகூரி கபலா, இந்த லமீர் அதுக்கு முன்னாடி உள்ளதையோ பின்னாடி உள்ளதையோ குறிக்காது, இந்த லமீர் அதுக்கு முன்னாடி உள்ளதோ பின்னாடி உள்ளதையோ குறிக்காது. இது ஃபஸ்ஸீரு ஜும்லாத்தை பாதவு, இந்த ஹிய வந்து இதுக்கு பின்னாடி உள்ள ஜும்லாவை விலக்கி சொல்லும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்ப ஹிய துன்யா, இந்த உலகம் இருக்கிறதுல நம்ம தமிழ்ல ஒரு பழக்கத்தை சொல்லுவோம்ல, இந்த இவன் இருக்கான்ல முகமது அவன் தான் செஞ்சான், இந்த இவன் இருக்கான்லன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. ஹிய வந்து முன்னாடி பொதுவா லமீர்ங்கிறது முன்னாடி குறிக்கும் தான், இது அந்த லமீர் கிடையாது. இது வந்து பின்னாடி உள்ள ஜும்லாவை தஃப்சீர் செய்து விளக்குதுன்னு சொன்னா இது வந்து லமீரு ஷான்னு சொல்லுவாங்கிறாங்க. யுசம்மா ஹாதல் லமீர் பி லமீர் ஷான் அவ் லமீர் கிஸ்ஸா, லமீர் கிஸ்ஸான்னு சொல்லுவாங்க, லமீர் ஷான்னு சொல்லுவாங்க. லமீர் ஷான் அப்படிங்கறதா இன்னைக்கு புழக்கத்தை அதிகமா சொல்லப்படுற வார்த்தை. ஓகே, வல் முபத்ததா ஃபில் மிசாலி சாலிஸ், 6th எக்ஸாம்பிள் இதுல முபத்ததால பி லாமின் துசம்மா லாமுல் இப்திதா, லாம் சேர்ந்து வந்திருக்க, லாம் மிஸ்ரு ஹிபத்துன் நீல், மிஸ்ர் வந்து நைலுடைய கிஃப்ட். மிஸ்ர் வந்து அந்த லாம் இருக்குது இல்லையா, இந்த லாமுக்கு பேரு தான் லாமுல் இப்திதா, ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்பாங்க. மிஸ்ரு நைலுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது மிஸ்ரு நைலுடைய கிஃப்ட்னு சொல்றதை விட நைலும் ஹிபத்துல் மிஸ்ரு கூட சொல்றாங்க. நைல் வந்து மிஸ்ருடைய ஹிபத்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணும். சரி ஃபைன் விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. சோ இந்த மிஸ்ர் வந்து நைலுடைய கிஃப்ட், இந்த இந்த தான் லாமுல் இப்திதான்னு சொல்றாங்க. அடுத்து இஸ்முல் மௌசூல், இஸ்முல் மௌசூல்னா ஒண்ணும் இல்லை, நம்ம அந்த அல்லதானி படிச்சோம்ல, இஸ்முல் மௌசூல் சிலான்னு படிச்சிருக்கோம். அல்லது யுஜீவு ஃபஹு முகாஃபா, யார் வந்து உபகாரம் செய்வானோ அவனுக்கு நல்ல யார் பதில் அளிப்பானோ அவனுக்கு நல்ல உபகாரம், முகாஃபானா தோது இருக்குது, நல்லா அவனுக்கு உபகாரம் இருக்கு, அவனுக்கு பதில் இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த இஸ்முல் மௌசூலா வந்து
முகத்தரினன் பிஃபா, அதுக்கப்புறம் அது ஃபாவோட சேர்ந்து வந்துச்சுன்னா, இங்க இருக்கு இல்லையா, ரெண்டுமே ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன், புரியும் நினைக்கிறேன். அல்லது யுஜிபு, யார் பதில் சொல்றாங்கன்னோ ஃபலஹுல் முகாஃபா, அவனுக்கு நல்ல உபகாரம் நல்ல தோது இருக்குங்கிறாங்க. சோ இந்த 7ஐயும் வருஷப்படுத்தி சொல்றாங்க. இந்த 7க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹாதிஹில் முபுத்ததாத்தி லஹ ஜமீஉஹா லஹா சதாரா, இது எல்லாமே ஸ்டார்டிங் வேர்ட்ஸ். இது எல்லாம் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ்னா ஆரம்பத்துல வரக்கூடிய வார்த்தைகள். மண்ணு, இஸ்திஃபாம், மண் ஷர்த்து, மா, தாஜுப், கம்மு, ஹியர், இலாம், லித்து, அந்த பேர்லாம் சொன்னாங்க இல்லையா. இது ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நம்ம ரூல்குள்ளேயே வர்றோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான இந்த 8 வார்த்தை 7 வார்த்தைகள் சொன்னாங்க இல்லையா, இந்த 7 வார்த்தைக்குமே சதாரான்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே முபுத்ததாவை குறிக்குமே ஆனால் அந்த முபுத்ததா முன்னாடி வரும், அவ்வளவுதான். முபுத்ததா என்ன செய்யும், முன்னாடி ஸ்டார்டிங்ல முகத்தமா கொண்டு வரது வாஜிப். ரெண்டாவது உதாரண தம்மல்த அம்சலத்து தாயிஃபத்து சானியா, செகண்ட் கேட்டகரி எக்ஸாம்பிள்ஸ் இது இன்னமா அல் ஹதீது சுல்முன் மா அந்த இல்லா ஷாயிர். இந்த உதாரணங்கள் வந்து தஷ்டமில் அல்ல இன்னமா மாவா இல்லா, இன்னமா வந்திருக்கு, அதுக்கப்புறம் மாவு இல்லாவும் சேர்ந்து வந்திருக்கு. ஒஹமா தரியக்கத்தானி கசர். இந்த இன்னமாவும் கசரும் எதுக்கு மாவு இல்லாம எதுக்கு சொல்றாங்கன்னா, இது ஒரு வழி. எதுக்கு வழி பண்ண லீல் கசர். கசர்னா ஒரு பவுண்ட் பண்றது, ஒரு பவுண்டரிக்குள்ள சுருக்கிறது, லிமிட்டட் ஆக்குறது, வரையறுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமா இந்த மீனிங் பாருங்களேன், இன்னமல் ஹதீது சுல்புன், அந்த இரும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆனது. இரும்பு எல்லாமே என்னது, ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு அர்த்தம். இப்போ மெட்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னா அது என்னவா இல்ல, ஒரு பவுண்டரியா இல்ல. அந்த மெட்டல்ஸ் நிறைய இருக்கிறது இல்ல. இன்னமல் ஹதி, நிறைய மெட்டல்ஸ்ல இரும்பை மட்டும் தனியா ஒரு பவுண்ட் பண்ணி சொல்றோம், லிமிட் ஆகி சொல்றோம். இந்த இரும்பெல்லாம் என்னதுப்பா, இரும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆனது. மா அந்த இல்லா ஷாயிர், நீ கவிஞனாகவே தவிர வேறு இல்லை. ஒருத்தன் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம். இப்ப அந்த வந்து ஷாயிரா இருக்கலாம், காத்திபா இருக்கலாம், பாடுறவனா இருக்கலாம், எழுதுற ரைட்டரா இருக்கலாம், நிறைய இருக்கிறதுல நீ கவிஞன்பா. உன்ட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்தாலும் அந்த கவிஞன்ற அந்த ஒரு இது ஒன்ட்ட இருக்கு சொன்னோம் இல்லையா, அந்த மதம் மா இல்லான்னு அர்த்தம். நீ கவிஞனாகவே அன்றி வேறில்லை. இதுல அந்த ஷாயின்னு சொல்றதுக்கும் மா அந்த இல்லா ஷாயின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அந்த ஷாயிர்னா நீ கவிஞன் அப்படின்னா நீ ஒண்ணு, அது நீ கவிஞன் சொல்றதை விட நீ கவிஞனாகவே அன்றி வேறு இல்லை, கவிஞனா தவிர வேற இல்லை அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உறுதி தெரியுது இல்ல, ஒரு தக்கீது வருது. அப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க, மா இல்ல சேர்ந்து வருது. இதைத்தான் இந்த கசர்பாங்க, ஒரு பவுண்டா ஒருத்தனுள்ள அந்த குவாலிட்டியை வகைப்படுத்துறதும். இங்க மெட்டல்ஸ்ல வந்து அயனை மட்டும், ஹதீதுனா இரும்பு, அயன் தான் ஸ்ட்ராங் ஆனதுன்னு அது மட்டும் என்ன செய்யறாங்க, பவுண்ட் பண்ணி சொல்றதுதான் இன்னமா கசர். இப்படி இந்த கசரை சொல்லும் பொழுது எதை சொல்றோமோ அதை என்ன செய்யும், முபுத்ததா சொல்லும் போது முபுத்ததா முன்னாடி மேண்டேட்டரியா வரும். எங்க கசர் வஹுவ லித்தஹஸ்ஸுஸ் சிஃபத்துல் மௌசூஃப் அவ் மௌசூஃப் சிஃபத். இது மௌசூஃப் சிஃபத் ஹதீஸ் சுல்முங்கிறது வருது. வைதா குல்த அன்னல் ஹதீத சுல்முன், நீ அன்னமா ஹதீத சுல்முன் நீ சொல்லும் போது கானல் ஹதீது மக்சூரன், இந்த ஹதீது வந்து வரையறுக்கப்பட்டுச்சு. ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு மெட்டல்ல அயனை மட்டும் தனியா என்ன செஞ்சிட்டோம், லிமிட் பண்ணி சொல்லிட்டோம். சிஃபத்து சலாபா, அந்த சிஃபத், இந்த மௌசூஃப், அந்த சிஃபத் உறுதிங்கிற சிஃபத் இருக்குல்லே மக்சூரன் அலையா, இந்த சிஃபத்தை நம்ம ஸ்ட்ராங் அப்படிங்கிறத எதுக்கு மட்டும் பைண்ட் பண்றோம்னா அயனுக்கு மட்டும் பைண்ட் பண்றோம். ஆனால் அன்னல் ஹதீத மக்சூரன் இத்திசாஃபி பிஸலாத் லைஸ பில்லீன். சோ இதுல ஹதீதுங்கிறது ஐ மீன் அயன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் தான், சாஃப்ட் கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல வந்துருங்கிறாங்க. அதே மாதிரி ஹதீது தான் சாஃப்ட், அயன் தான் சாஃப்ட், சாரி அயன் தான் ஸ்ட்ராங் மத்த மெட்டலை விட அப்படின்ற மாதிரி இன்னொரு அர்த்தமும் வருது. மத்த மெட்டல்ஸ்ல அயன் மட்டும் தனியா, இந்த அயன் இருக்குல்ல அதுவும் சாஃப்ட் தான், சாஃப்ட் கிடையாது, ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி அயனை தனியா குறிப்பிட்டு சொல்றது. மிஸ்லுது அலிக்க யுகால் மிஸ்லா, அந்த மாதிரி மற்ற எக்ஸாம்பிள்ஸும் மாவும் இல்லாம சொல்லி சொல்றது அப்படிங்கிறாங்க. வாமாஃபி தாயிஃபத்து சாலியா தேர்ட் கேட்டகரியில ஃபல் ஹபரு ஃபிஹா ஜும்லத்துன் ஃபாலியா, ஹபர் வந்து ஜும்லத்துல் ஃபாலியாவா இருக்கு. எது, அஸ்ஸஹரு யப்தஸிமு, பூக்கள் ஸ்மைல் பண்றது, சிரிக்குது. அந்நசீமு ரக்க, நசீம்னா பிரீஸ், தென்றல் வந்து ரொம்ப சாஃப்ட் மிருதுவா இருக்கு. ரக்கன்னா ரொம்ப மிருதுவா சாஃப்டா நல்லா இருக்கு. இது ரக்கங்கிற ஜும்லத்துல் ஃபால் ஹபர், இது ஜும்லத்துல் ஃபாலியா ஹபரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க ஹபரு ஜும்லத்துன் ஃபாலியத்துன், ஹபரு ஜும்லத்துல் ஃபாலியாவா இருக்கு. ஃபலைஹா யர்ஃபு லமீரன் முஸ்ததிரன்,
பொதுவா ஒரு வெர்புக்குள்ள லமீர முஸ்தத்தீர் இருக்கும், ஒரு லமீர் மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப எபுத்தசிம் அப்படிங்கிறதுல ஹுவாவும் ரகர் இருந்த ஹுவான்ற லமீரும் முன்னாடி மறைஞ்சிருக்கு. அந்த லமீர் முன்னாடி முபுத்ததாவை குறிக்கும் சொல்லுவாங்க. யவுது அலல் முபுத்ததா, அந்த லமீர் எதை குறிக்குதுன்னா முல்லானில முபுத்ததாவை குறிக்குது. ஃபலவ் அஹல் முபுத்ததா மா அண்ணனா நுரீத் அன் ஆத்தியப் ஜும்லத்துல் ஃபாலியா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஜும்லத்துல் ஃபாலியாவை அந்த ஹபரை பின்னாடி கொண்டு வந்தா அந்த ஃபாயில் என்னவா கொலாப்ஸ் ஆகும். நான் எபுத்தசிமு சஹர்னு சொல்லாம ஜஹர் எபுத்தசிமுங்கிறதுல உள்ள ஹுவல் அமீர் அது என்னவாகுது, முபுத்ததா முன்னாடி குறிக்கிறது மாதிரி இருக்கு. ஜும்லத்துல் ஃபாலியாவை இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. பல் அன்னலனா ஹர்லன் ஹாச, நமக்கு ஒரு குறிப்பான நோக்கம் இருக்கு. என்னன்னா ஜும்லத்துல் இஸ்மியா லிஹாதா வஜப தக்தீமி, நம்ம ஜும்லத்துல் இஸ்மியாவை சொல்றதை விட ஜும்லத்துல் ஃபாலியாவை சொல்றதை நம்ம குறிப்பா ஆக்கி இருக்கோம், ஒரு நோக்கமா வச்சிருக்கிறதுனால இந்த முபுத்ததா முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இங்க முபுத்ததா முன்னாடி சொன்ன நோக்கம் எபுத்தசிமுல் ஹுவா வந்து முன்னாடி போகுது, இங்க ரக்கல் ஹுவா முன்னாடி முபுத்ததாவை குறிக்குது, அவ்வளவுதான் இங்க விஷயம். அடுத்து கடைசி என்னன்னா உஷாயிஃபு தாயிஃபத்துல் அஹீரா அன்னல் முபுத்ததா ல ஹபர் மாரிஃபதானி, முபுத்ததாவும் ஹபரும் ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு அல்லது ரெண்டுமே நக்கிராவா இருக்கு. எங்க எக்ஸாம்பிள் பாருங்க, அலியும் சதீகி, அலி இஸ் மை ஃப்ரெண்ட், அலி இஸ் மை ஃப்ரெண்ட். அக்பரு மின்க சின்னன், உன்னை விட வயதுல அதிகமாக இருப்பவன். அக்சர மின்க தஜ்ருபன், உன்னோட அனுபவத்துல அதிகமாக இருப்பான், அதிகமாக இருப்பான். இதுல அலியு அப்படிங்கறது நேமு, அது மாரிஃபா. சதீகி மை ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுலயும் முலாஃப் முலாஃபிலை வந்ததுன்னா அது மாரிஃபா. சோ அலி என்னோட ஃப்ரெண்டு, ரெண்டுமே மாரிஃபா இருக்கு. இந்த ஜும்லாவும் நக்கிராவா தான் இருக்கு. நான் ஏன் எப்படி நக்கிரான்னு கேட்காதீங்க, தர்கீப் சொல்ல வேண்டியது, தர்கீப்குள்ள நான் போகல, நக்கிராவா இருக்குன்னு விளங்கிக்கோங்க. சோ இது மாரிஃபா, இது நக்கிரா. ஜும்லாத்து ஃபுல்லா அப்படி வரும். சரி, ஓகே. ஓகே, ரெண்டுமே மாரிஃபா இருக்கு, ரெண்டுமே நக்கிராவா இருக்கு. முத்த சாவியானி தஹசுஸ், குறிப்பா சொல்ற விஷயம் ரெண்டுமே சேமா இருக்கு. என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா அலி என்னுடைய ஃப்ரெண்டுன்னு அதை குறிப்பாக்குறோம். அதே மாதிரி அக்சர் மின்க சின்னன், அக்பர் மின்க சின்னன், அக்சர் மின்க தஜ்ருபா, வயதுல அதிகமானவன் அனுபவத்துல அதிகமா இருப்பான், வயதுல அதிகமான இருப்பான்னு ஒரு ரெண்டு தஹசு சொல்றாங்கல்ல, குறிப்பாக்குறது ரெண்டுமே சேமா இருக்கு அப்படிங்கிறாங்க. மா அன்னல் மக்சூதா யஹ்கும் அலல் முபுத்ததா லா யஹ்கும் பிஹி, இங்க மக்சூத் என்னன்னா அலிதான், அதாவது மக்சூதின் மீது அந்த முபுத்ததா இருக்கும், மக்சூதை கொண்டு உள்ளது இல்ல. ஆக்சுவலா இது டிஃபரெண்ட் ஃபுல்லா சொன்னா அது குழப்பம் பின்னாடி வரும். நீங்க எப்படி வரைக்கோன்னா முபுத்ததாக்கு மஹ்கும் அலைஹின்னு சொல்லுவாங்க, ஹபருக்கு மஹ்கும் பிஹின்னு சொல்லுவாங்க. அடுத்த லெசன்லயே வரும், நாங்க அதையும் சேர்த்து சொல்றேன். இது உள்ள ரொம்ப யோசிக்க வேணாம், என்ன இது கன்ஃபியூஸ் ஆகும். வஃபி மிசாலில் அவ்வல் ஃபைதா அரஃப்த ஃபி தஹதுஸி அலியன் வலாக்கின லம் யரிஃப் அன்னா சதீக், இங்க மிசால் அந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது அரஃப்த மன் தஹத்தஸ் அலியன், பேசுறது கேட்டிருந்த அலிங்கிறது நமக்கு தெரியும் தான். வலாக்கின்னஹு லம் யாரிஃப் அன்னஹு சதீகுக, லம் யாரிஃப் அன்னஹு சதீகு, அலி நமக்கு தெரியும், ஆனா அலி உன்னோட ஃப்ரெண்டு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ எப்ப நீ சொல்றியோ அலியின் சதீகி, அலி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா அந்த அலி என்னவாயிருது, குறிப்பா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அம்மா அரஃப்த அன்ன லக்க சதீகன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், ஒரு என்ன செய்ய ஃப்ரெண்டு இருக்கிறான், வலாக்கின் லம் யாரிஃப் இஸ்முஹு, அந்த ஃப்ரெண்டோட பேரு தெரியாது, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாது. அந்த நேரத்துல நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா சதீகி அலியன், என் ஃப்ரெண்டு தான் அலி அப்படின்னு சொல்லணும். இங்க ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க, நமக்கு அலிய தெரியும், ஆனா அலி ஓன் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. இங்க எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான்னு தெரியும், அந்த ஃப்ரெண்டு அலி தான் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் மாறுது பாத்தீங்களா, இதை வச்சுதான் இப்படி நம்ம அலிய நம்ம குறிப்பா சொல்லும் பொழுது அலிய முன்னாடி கொண்டு வரணும், என் ஃப்ரெண்டை நான் சொல்லும் போது மை ஃப்ரெண்டுங்கிறத முன்னாடியே வந்துடணும்னு சொல்லி சொல்றாங்க. இதான் இங்க வித்தியாசம். சோ இப்ப காய்தா என்னன்னா 4 இதா கானல் முபுத்ததா ஃபில் அல்ஃபால் லஹா சதாரா, எதுக்கு எந்த ஸ்டார்டிங் வேர்ட்ஸ்ல வருமோ, முன்னாடி கொண்டு வர வார்த்தைகள் வருமோ, அந்த மாதிரி முபுத்ததா வரும்போது அந்த முபுத்ததா எப்படி இருக்கும், முன்னாடி வர ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் என்னென்ன, அஸ்மால் இஸ்திஃபாம், ஷர்த்து, தாஜுபு, கம் ஹபரு, லமீரு ஷான், முகத்தரன் பில் லாமல் இப்திதா, மௌசூலு, ஹபர் பில்ஃபா, மௌசூலு அல்லது, இந்த 7 வார்த்தை எல்லாமே முன்னாடி வரக்கூடிய வார்த்தைகள். ஹபரோட வரும்போது அந்த ஹபர் எப்படி வரும், முன்னாடி கொண்டு வரணும். அதே மாதிரி இதற்கான ஹபரு முபுத்ததா மக்சூரல் ஹபர்,
இந்த ஹபர்ல இருந்து இந்த முபத்ததா மட்டும் நம்ம என்ன செய்யறோம், பவுண்டடா கொண்டு வரோம், லிமிட்டடா இதை மட்டும் குறிப்பா வரையறுத்து கொண்டு வர்றோங்கிற பட்சத்தில் முபத்ததா முன்னாடி வரும். அதே மாதிரி இது எல்லாம் நிறைய தெரிஞ்சுதான் முன்னாடி. இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, லமீர் குறிக்கிற லமீர், அந்த முதக்கர் முனஸ் நேற்று படிச்சு பாருங்களேன், இந்த 3 படங்கள் அப்படியே தானே வந்துச்சு. சோ முபத்ததா குறிக்கிற வார்த்தை பின்னாடி ஜும்லத்துல் ஃபாலியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஜும்லத்துல் ஃபாலியாவோட லமீர் முன்னாடி போன முபத்ததாவை குறித்தால் அந்த முபத்ததா முன்னாடி வரும். 4வதா முபத்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு, ரெண்டுமே நக்கீராவா இருக்கிறது, தஹசுஸ்ல சேமா இருக்கிறது அப்படின்னு இருக்கும். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே முபத்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாகவோ முபத்ததா ரெண்டுமே நக்கீராக வந்தால் முபத்ததா முன்னாடி வரும். அதே தான் அடுத்த பாடத்துல கண்டினியூவா எப்ப ஹபர் முன்னாடி வரும், எப்போ ஹபர் முன்னாடி வரும். இங்க முபத்ததா சொன்ன அதே வார்த்தைகள் தான் 4 சொன்னாங்க இல்லையா, இங்க இந்த 4ல 3 இது ஹபர்லயும் சேமா இருக்கும், சேம் அதேதான். ஐன கிதாபுக்க அதே இஸ்திஃபாம் தான், இது இஸ்திஃபாம் தான். அதாவது அதாவது சதார் ஸ்டார்டிங் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, இங்க பாருங்க வம்சல் தாய்ஃபத்துல் உலா தஅல்லுஃப் பில் முபத்ததா ஹபர், அங்க முபத்ததா ஹபர் இருக்கு. ஃபைனா முபத்ததா ஃபைனா ஹபர், எங்க இருக்கு முபத்ததா எங்க ஹபர் இருக்குன்னு கேட்டா, அரஃப்னா அன்னல் முபத்ததா ஹுவ மஹ்கும் அலைஹி வல் ஹபர மஹ்கும் பிஹி. இந்த மஹ்கும் அலைஹி ஏன் சொல்றாங்க, மஹ்கும் பிஹின் அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். மஹ்கும் அலைஹினா அப்பான் விச் த ஹுக்ம் இஸ் தர், எதை மீது சட்டம் இருக்குமோ, அப்பான் விச் அப்படின்னு அர்த்தம். ஹபருன்னு சொன்னா மஹ்கும் பிஹி பை விச் த ஹுக்ம் இஸ் தர், எதை கொண்டு சட்டம் இருக்குமோ, எதன் மீது அந்த ஹுக்கும் இருக்குமோ, எதை கொண்டு அந்த ஹுக்கும் இருக்குமோ அப்படின்றது சொல்றாங்க. நீங்க இது ஃபுல்லா யோசிக்க வேணாம், அது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க எப்படி விளங்கிக்கோங்கன்னா, முபத்ததா வந்து மஹ்கும் அலைஹின்னு சொல்லுவாங்க, ஹபர மஹ்கும் பிஹின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுல விளங்குங்க போதுமானது. இதா கால காயில் ஐன கிதாபுக்க, ஒருத்தவங்க கிட்ட கேட்டா உன் புக்கு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறான், உன் புக்கு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா, மானாதாலிக்க கிதாபுக்க மஸ்ஊலுன் அன் மகானிஹி, கிதாபு எங்க இருக்கு அத இடம் நமக்கு தெரியணும். மகானிஹி கிதாபுக்கு எதை பத்தி, இடத்த பத்தி தெரியணும். இங்க ஐனங்கிறது ஹபரு, கிதாபுக்க முலாஃப் முலாஃபிலி சேர்ந்து முப்ததாவா இருக்கும். சோ இது கிதாப் ஓம் புக்குங்கிறது தெரியும், ஓம் புக்குங்கிறது தெரியும், எங்க இருக்கு அந்த இடத்த பத்தி தான் இங்க விஷயம் அப்படிங்கிறாங்க. சோ இடம் முக்கியம் அப்படிங்கறதுனால அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஐனங்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மிசாலு தாலி இந்த மாதிரிதான் எல்லாமே. இப்போ இதே இஸ்திஃபாம்ல இங்க பாருங்களேன், மேலேயும் அதே தான் சொன்னாங்க. சதாரல மன் ஃபாத்தியா மினல் அரப், யாரு வெற்றி கொண்ட, நமக்கு யாரு தெரியணும்னா ஜெயிச்சது யாரு, ஜெயிச்சது யாரு, சோ வின் பண்ணது யாருன்னு தெரியணும். அதனால முபத்ததா முன்னாடி வச்சோம். இப்போ இங்க இந்த கிதாபுல முதாஃப் ஓம் புக்கு தாங்க தெரியும், அது எங்க இருக்கு, இடம் தான் நமக்கு முக்கியம். இந்த இடத்த என்ன செய்யறாங்க, அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஐன அப்படிங்கிற அந்த வார்த்தையை முன்னாடி கொண்டு வந்து சொல்றாங்க. இதே மாதிரிதான் அடுத்த உதாரணங்களும் அப்படி சொல்லி அதை முடிக்கிறாங்க. அதான் அஃபாலு சதாரா, சதாரங்கிறது முத்ததால வந்ததுதான். சதாரா இங்க ஒரு உதாரணம், ஆக்சுவலா இங்க இஸ்திஃபாம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம படிச்சிருக்கோம் சதாரா 7 வரும், இஸ்திஃபாம் ஷரத்து தாஜுப் இது எல்லாமே போன இந்த முன்னாடி பாடத்துல வந்தது. 2வது வைதான் நிலத்தில் அம்சிலத்து தாய்ஃபத்து சானியா செகண்ட் கேட்டகரியில ராய்த ஃபிஹா நஹா கசரன், அதே கசர் தான், பவுண்டடா சொல்றது, லிமிட்டடா வரையறுத்து சொல்றது. எங்க இங்க இன்னம ஷாயிர் பஹ்தரி, கவிஞன்னாலே பஹ்தரி தான், கவிஞன்னாலே என்னதான் பஹ்தரி தான். இந்த இடத்துல நம்ம யார சொல்ல விரும்புறோம்னா கவிஞரை சொல்ல விரும்புறோம். யார சொல்ல விரும்பலன்னா பஹ்தரியை பேச விரும்பல. கவிஞன்னா யாரு, இப்போ அதே கசுறதுல மூத்தால பார்க்கும்போது இன்னமா ஹதீது சுல்புன், இரும்ப நம்ம சொல்லணும்னு விரும்பணும், எது ஸ்ட்ராங்கு நம்ம சொல்லணும்னு விரும்பல. சோ இரும்புதான் நமக்கு முக்கியம், அதை இரும்ப நம்ம முன்னாடி கொண்டு வந்தோம். இங்க என்னன்னா கவிஞர் தான் நம்ம குறிப்பா சொல்ல போறோம், கவிஞர்னா யாருன்னு சொல்ல போறோம், கவிஞர்னாலே புகத்தரி தான். சோ கவிஞர் தான் நமக்கு முக்கியமா சொல்ல போறோம். அதனால ஹபர் என்ன கொண்டு வர்றாங்க, முன்னாடி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு அம்மா காணது களிமாத்து தாலியா அன்னமா அம்மா ஹிய சிஃபாத்துன் காணக்கச, இது எல்லாமே சிஃபத், இது எல்லாமே சிஃபத்து தான். எப்படி ஷாயிருங்கிறது சிஃபத் கவிஞன், சாபிக்ங்கிறது வின்னர், ஹத்தீபுங்கிறது பேசணும். இன்னமா சாபிக் முகமது தான் வின்னரு. மல் ஹத்தீபு இல்ல அலி, அலி நல்ல ஹத்தீபாகவே தவிர வேலை இல்லை. இங்க மேல சொன்ன போது இங்கே கூட சொல்லுங்களேன், மா அலியின் இல்லா ஹத்தீபுன், இங்க அலிய நம்ம குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அலி முன்னாடி வந்துடுவாரு, முத்ததாவாயிருவாரு, முத்ததா முன்னாடி போயிடும், ஹபர் பின்னாடி போயிடும். இங்க நம்ம பேச்சாளனை சொல்லணும்,
ஷாயர் சொன்னது மாதிரி பேச்சாளர்னாலே அது அலிதான், அலிங்கிறது பேச்சாளர் தவிர வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப இங்க ஷாயிரு, சாபியக்கு, ஹத்தீப் இது எல்லாமே சிஃபத்துன்னு வச்சுக்கோம். அதான் இங்க சொல்றேன், எல்லாமே தன்மை ஒரு அப்ஜெக்டிவ் இது சிஃபத்து. கானல் கசூர் கசூர் சிஃபத்து அலல் மௌசூஃபி, இந்த மௌசூஃபி மீது அதை என்ன செய்யறோம், குறிப்பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. வைதா குல்த அன்னம ஷாயில் புஹ்தரி, கவிஞனாலே ஷாயிர்னு சொல்லும் பொழுது ஃபன்னக தக்சுது சிஃபத்த ஷாரியா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கவிதை புலமையத்தான் நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க, புஹ்தரியை சொல்லணும்னு விரும்பல, கவிஞை புலமையத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் விரும்புறீங்க. வல் மக்சூர் அலல் புஹ்தரி, அது யார் மீது பவுண்டட் ஆகுதுன்னா புஹ்தரி மீது லிமிட்டட் ஆகுது, வரையறுக்குது. லா எத்தசிஃபு பிஹா கைர் புஹ்தரி தவிர வேற யாருமே சொல்லல. துரீது பிதாலிக முபாலகா, இது ஒரு மிகைப்படுத்தி சொல்றது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். முபாலகா இப்ப சொல்றது. ஃபல் மஹ்கும் அலை ஃபில் அம்சிலா, மஹ்கும் அலைங்கிறது முப்ததா, ஹுவ முப்ததா முஅக்கர் பின்னாடி வந்துருச்சுங்கிறாங்க. சோ புஹ்தரிங்கிறது முப்ததா, ஷாயிர்ங்கிறது சிஃபத். நீங்க இது இன்னொரு மாதிரியா கூட விளங்கலாம். இது ஹபருங்கிறதுக்கு சிஃபத்து எப்ப முப்ததா வராது, முப்ததாங்கிறது நவுனா வரும் இல்லையா, அப்படியே கூட வழங்கலாம். நவுனுங்கிறத மௌசூஃப், அட்ஜெக்டிவ் சிஃபத்து என்னவா முப்ததா வராது, நவுனு தான் முப்ததா வரும். சோ இப்படி இது ஒரு சின்ன ஹிண்டா சொல்றேன், நீங்க இப்படியே வழங்கிக்கோங்க. நான் இங்க கவிஞனை மெயினா சொல்லணும், கவிஞர் ஹபரு புஹ்தரி தான். சோ அந்த சிஃபத்து ஷாரியத்தை போல கவிதை புலமையை நான் சொல்ல விரும்புறேன். ஆனா இங்க மேல சொன்னதுல இதே சுல்பு சிஃபத்து தான், நான் இங்க ஸ்ட்ராங்னஸ் சொல்ல விரும்பல, இந்த அயனை சொல்ல விரும்பினேன். சோ அயனை நான் முப்ததா முன்னாடி கொண்டு வந்தேன். ஆனா இங்க சிஃபத்தை நான் சொல்ல விரும்புறேன், புலமைத்துவம், அந்த கவிஞர் பொயட்னஸ் நான் முன்னாடி கொண்டு வர்றேன். அதான் இங்க விஷயம். சோ எதை நம்ம குறிப்பா சொல்ல விரும்புறோமோ அது முன்னாடி வரும். இந்த தமிழ் அம்சல் சாலிசா தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா, தரா அன்னஹா மப்தூம் லர்ஃப், லர்ஃப் வந்திருக்கும், ஜார் மஜ்ரூர் வந்திருக்கும். எங்க தேர்ட் கேட்டகரி இந்தி சையார, என்கிட்ட கார் இருக்கு, லதைய கிதாப், என்கிட்ட புக் இருக்கு, லீல் காதிமி தஹஷா, வரக்கூடியவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, முன்னாடி வர்றவனுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். லீங்கிறது ஜார் மஜ்ரூர், இந்திங்கிறது லர்ஃப். அதான் இங்க சொல்றாங்க, இங்க எல்லாமே லர்ஃபாவும் ஜார் மஜ்ரூராவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. வஹிய கமா சாலம் அஹ்பார், இது எல்லாமே ஹபரு, சோ அதனால எப்படி முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா தரா இல்ல அன்னில் முப்ததாத்தே நக்கீராத், இங்க முப்ததா எல்லாமே சையாரத்துன் கிதாபுன் எல்லாமே என்னவா நக்கீராவா தான் இருக்கு, நக்கீராங்கிறாங்க. ஃபலவ் கத்தம்னா அஹதுமா வகுல்னா, ஒருவேளை நாம அந்த நக்கீராவை முன்னாடி போட்டு செய்யாரத்துன் இந்தி அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா, கேட்கிறவனுக்கு என்ன தோணும், அன்னல் கலாம லம் தத்திம்மு, ஒருவேளை அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலையோ, அதாவது அன்ன செய்யாருன்னா காரு என்கிட்ட என்னது இருக்கா, வந்துச்சா போச்சா அப்படிங்கறது மாதிரி அப்படின்ற சொல்றது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா வருமோ அப்படின்னு கேட்கிற டவுட் வரலாம். அன்னல் கலிமத்தா இந்தி, ஆனா எப்போ நம்ம இந்திங்கிறத முன்னாடி போட்டு லைசத் அல் ஹபரம் பி சிஃபத், இந்த ஹபரா போட்டு சொல்றோமோ அந்த சொல்லிட்டோம்னு சொன்னா, இந்தி செய்யாரா என்கிட்டதான் கார் இருக்கு, என்கிட்டதான் என்ன இருக்கு கார் இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு உறுதி கிடைக்குங்கிறாங்க. இது எல்லாமே அஹ்மத் அண்ணன் நக்கீரா அஹ்மதுன்னு இல்ல சிஃபத்தி. சோ இந்த நக்கீரா வருது சிஃபத்துங்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யாது, கொஞ்சம் ஒரு தேவையுடையதாக இருக்கு அப்படின்னா, ஹாதா வஜப தக்தீமு ஹபரன் லர்ஃபன் ஜார் மஜ்ரூர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றேன். இப்போ இந்தி செய்யாரத்துன்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா, அவங்க என்ன சொல்றாங்க, செய்யாரத்துன்னு இந்தின்னு நம்ம இங்க சொல்லலாம். செய்யாரத்து இந்தினா காரி என்கிட்ட என்னது போச்சா வந்துச்சா டேஷ் தெரியல. ஆனா எப்போ நம்ம இந்திய முன்னாடி போட்டு என்கிட்டதான் காரு அப்படின்னா ஒரு உறுதி தெரிஞ்சது, என்கிட்டதான் காரு இருக்கு, என்கிட்டதான் காரு அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி தெரிஞ்சிருது. புக்கு என்கிட்டதான் இருக்கு, வர்றவனுக்கு தான் சர்ப்ரைஸ், காதிமி தஹஷானா வர்றவனுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி கிடைச்சிருது. இது முன்னாடி போட்டு இது மாத்தி சொல்லும் பொழுது ஒரு இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா வருமோன்னு ஒரு டவுட் வருது, அதனால மாத்தி சொல்றோம். அந்த முக்கியமா கொடுக்கறதுக்காக வேண்டி ஏன்டதான் அப்படிங்கிற நான் இந்தி அப்படிங்கிற நான் சொல்லணும்னு விரும்புறதுனால தான் அதை நான் முன்னாடி போட்டு கொண்டு வர்றேன் அப்படிங்கிறான். சோ இந்த ஹபரிக்கு முக்கத்தமா வந்துருது. வைதா ரஜாத்தில் அம்சல் தாய்ஃபத்தில் அஹீரா, இந்த லாஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா நம்ம புதுவும் ஜார் மஜ்ரூர்ல இருக்கு. எங்க ஃபில் ஃபதீலா ஜார் மஜ்ரூர்ல தான் இருக்கு, ஆனா இந்த கேட்டகரியில வராது. இங்க பாருங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்கன்னா ஜார் மஜ்ரூரா இருக்கு, ஒரு ஐத்தல் முத்ததா குல்லி மிசாலின் எஸ்டிமி லமீரி, ஆனா அதோட முத்ததா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லமீர் இருக்கு,
அந்த லமீர் எல்லாமே ஹபரை குறிக்கிறது. இப்போ ஃபில் ஃபதீலத்தி சவாபுஹா, சிறப்பான விஷயத்துல கூலி இருக்கு, சிறப்பான விஷயத்துல சவாபு சிறப்பா அதனுடைய கூலி இருக்கு. லில் ஆமிலி ஜஸாவு அமலிஹி, அமல் செய்தவனுக்கு அவனின் அமலின் கூலி இருக்கிறது. அலல் ஹிசானி சர்ஜுஹு, குதிரையின் மேல அந்த பெல்ட் நான் இப்படி தமிழ் என்ன சொல்றேன் தெரியல, குதிரைக்கு மேல அந்த உட்காரதுக்கு ஒண்ணு போட்டு இந்த கால் வைக்கிறதுக்கு போடுவாங்கல்ல, பேர் என்ன, சேனையா, எனக்கு தமிழ் தெரியல. அந்த பெல்ட் மாதிரி ஒண்ணு போடுவாங்க, பிரவுன் கலர்ல பெருசா குதிரை இருக்கும் இல்லையா, அது பேரு சர்ஜுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த குதிரன் மேல அந்த பெல்ட் அந்த சீட் இருக்கு, மீன்ஸ் அந்த சேனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அமல் செய்யறவனுக்கு அவனுடைய அமல் கூலி இருக்கு. இப்ப இந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முபத்ததா எல்லாத்துலயுமே ஒரு லமீர் இருக்கு. இந்த லமீர் எதை குறிக்குதுன்னா முன்னாடி போன ஹபரை குறிக்குது. இங்க சொன்னாங்கல்ல ஜாரு மஜ்ரூர் தான் முன்னாடி வர்றதும் ஹபரா வரும்னு சொல்லிட்டு, இங்க வந்திருக்கு. வந்ததோட இன்னொன்னு என்னன்னா, அந்த ஹபரை குறிக்கிற லமீர் முன்னாடி இருக்கு. சேம் முன்னாடி முபத்ததா சொன்ன மாதிரிதான் அது ஜஹ்ரு எபத்தசிமோ, இந்த ஹுவன்றது ஜும்லத்துல் ஃபாலியா ஹபரு முன்னாடி முபத்ததா குறிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதேதான் இங்கேயும் கடைசி கேட்டகரியில அந்த ஹபரை குறிக்கிற லமீர் முபத்ததால இருக்கிறதுனால வலவு கதிமல் முபத்ததா குல்னா சவாபுஹா ஃபலீலா. ஒருவேளை நம்ம உதாரணமா நம்ம இப்படி சவாபுஹா ஃபலீலான்னு சொன்னா லாது லமீர் அல் மஹரி லஃப்லின் ருத்துபா, அது அந்த வார்த்தை தரத்து ருத்துபான அந்த ஸ்டேட் என்ன மாறிடுது. இந்த ஹூ எங்க போகுது, சாரி சவாபுஹா, இந்த ஹா எங்க போகுதுன்னு கேட்டா கிடையாது. சோ லிஹாதா கிடையாது, மீன்ஸ் தெரியாது, ஹா எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதனால என்ன செஞ்சிட்டோம், சவாபுஹா பின்னாடி போட்டு அதை ஃபதுலாவை குறிக்கிற மாதிரி நம்ம சொல்லி இருக்கிறோம். அது ஃபலீலாவை தான் குறிக்குது. அல்லது நீங்க இப்படிதான் சொல்லணும் அப்படின்னா எப்படி செய்யலன்னா, இந்த ஹாவே எடுத்துட்டா கூட சவாபுன்னு ஃபில் ஃபலீலானாலும் ஓகே தான். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் இந்த காய்தா பாருங்களேன், வயஜிபு தக்தீமு அல் ஹபரி அல் முபத்ததா அர்பாத மவாதி. சோ ஹபரை 4 இடங்கள்ல முன்னாடி கொண்டு வர்றது வாஜிப். எங்க, இதாக்கான அல்ஃபால் தஹா சதாரா, சதாரத்து அந்த 7 வார்த்தை முபத்ததாக்கு சொன்னது மாதிரியே வகானல் ஹபர் மக்சூரன், ஹபரை நம்ம எப்போ மக்சூரா ஒரு வரையறுத்து சொல்ல வர்றோமோ அப்ப ஹபரை முன்னாடி கொண்டு வரணும். ஹபர் லர்ஃபாகவோ ஜார் மஜ்ரூராகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அது முத்ததா நக்கீராவா இருந்துச்சு, நக்கீரா ஹைர முசஸா இருந்துச்சுன்னா இதை விட்டுருங்க, ஹைர முக்கியம் ஒரு ஹிண்டா இருக்கட்டும். நீங்க ஹபர் ஜார் மஜ்ரூர் லர்ஃபா இருந்துச்சுன்னா அந்த ஹபரை முன்னாடி கொண்டு வருவாங்க. வைதா ஆதால பாலில் ஹபரி லமீரும், ஹபரை குறிக்கக்கூடிய லமீர் முத்ததாவில் இருந்தா. சோ இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன். இந்த 4 பாயிண்ட்லயும் 3 பாயிண்ட் முபத்ததாவுக்கு ஈக்குவலா வருது, முத்தாலி ஈக்குவலா இருக்கு. நான் தனியா எடுத்தோம், அதையும் சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, முபத்ததா முன்னாடி கொண்டு 4 காய்தா, ஹபர் முன்னாடி கொண்டு 4 காய்தா. அதுல அஃபாலு லஹா சதாரா எல்லாமே என்ன இருக்கு, சேமா. அஃபால் லஹா சதாரா சேமா இருக்கு. சேமா இருக்கு. நான் சொல்றது வந்து இந்த சதாரத்த வார்த்தை ஹபர் முத்ததா குறிக்கும் பொழுது முன்னாடி வருது, அதே சதாரா ஹபர் குறிக்கும் பொழுது முன்னாடி வருது. சோ ஏன் எப்படி முன்னாடி வருதுங்கிறது நான் மேல நான் சொல்லிட்டேன், திரும்ப ஒரு தடவை வேணா சொல்றேன். என்னன்னா அந்த சாரி இது இல்ல, இந்த 3மே எப்போ இந்த சாதாரண வார்த்தை முபத்ததாவை சொல்லி சொல்றோமோ அப்போ முபத்ததா முன்னாடி வரும். இப்போ அதே மாதிரிதான் மக்சூர், எதை நம்ம முபத்ததா வரையறுத்து சொல்லணும்னா முபத்ததா முன்னாடி வரும், ஹபரை நம்ம வரையறுத்து சொல்லணும்னா ஹபர் முன்னாடி வரும். சோ எதை குறிப்பா சொல்றோமோ அதை முன்னாடி வரும். அதுல 3 விஷயங்கள் சேமா இருக்கு. என்ன, சதாரத்துல சேமா இருக்கு. அதே மாதிரி மக்சூர், ஹபரும் இதுவும் எப்போ மக்சூரா இருக்குமோ ரெண்டுமே மக்சூர்லயும் சேமா இருக்கு. அதே மாதிரி லமீர் லமீர் திரும்ப போறோம், லமீர் ஹபருக்கு முபத்ததா குறிக்கிற லமீர் ஹபர்ல இருக்கிறது, ஹபரை குறிக்கிற லமீர் முபத்ததா இருக்கு. சோ லமீர் எதை குறிக்குதோ, முபத்ததா குறிச்சா முபத்ததா முன்னாடி கொண்டு வரது வாஜிப், ஹபரை குறிச்சா ஹபர் முன்னாடி கொண்டு வரது வாஜிப். சோ இந்த 3லையுமே 4 காய்தால 3ல 2மே சேமா இருக்கு. சதாரத்துல சேமா இருக்கு, மக்சூர்ல சேமா இருக்கு, லமீர்ல சேமா இருக்கு. சோ இது ஈஸியா மனப்பாடம் வச்சுக்கலாம். ஒண்ணுதான் டிஃபரெண்ட், என்னன்னா முபத்ததா முன்னாடி வர்றதுல 2மே மாரிஃபா இருக்கணும், 2மே நக்கீராவா இருக்கணும். இங்க ஹபரு ஒன்னு லர்ஃபா இருக்கணும், ஜார் மஜ்ரூரா இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்தது எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. சேமா இருக்கிறதுனால அதுக்கு நான் வித்தியாசம் நான் சொன்னேன். சோ எதை நம்ம குறிப்பா முன்னாடி கொண்டு வரோமோ அது முத்ததா சொல்லும் போது முத்ததா முன்னாடி வரும், ஹபர் சொல்லும்போது ஹபர் முன்னாடி கொண்டு வந்து குறிப்பாக சொல்றதுக்காக வேண்டி. சோ அதனாலதான் இது 3 விஷயங்களும் சேமா இருக்கு, சதாரத்து, மக்சூரு, லமீர். சோ
இந்த டேபிள் இருக்கிற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயம் சேமா இருக்கிறதுனால ஒன்னுல சொன்னாலே ரெண்டுக்குமே எழுதிடலாம். ஒன்னே ஒண்ணுல மட்டும் தான் டிஃபர் ஆகுது. என்ன டிஃபர் ஆகுது? முப்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாவோ ரெண்டுமே நக்கிரா வந்துன்னு சொன்னா முப்ததா முன்னாடி வர்றதுல, ஹபர் முன்னாடி வர்றதுல ஹபர் ஜார் மஜ்ரூரா லர்ஃபாக இருந்தா இது ஒண்ணுல மட்டும் தான் டிஃபர் ஆகுது. மூணே சேம் ஆகுது. ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இது படிச்சுட்டு நான் வழக்கமா சொல்ற வார்த்தை சொல்லிதான் முடிக்கிறேன். தம்பரிநாத் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. தம்பரிநாத் செஞ்சு பார்க்காத வரைக்கும் இது முழுசாக பதியாது. தம்பரிநாத் செஞ்சு இன்னும் கிடையாது, லைஃப் லாங்கா மௌத் வரைக்கும் நல்லா பதிஞ்சிரும், வரைக்கும் நல்லா புரியும். ஸோ தம்பரிநாத் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.